ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप गदामह्यं ददाति स्वपदान्तिकं वन्देहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरो वैष्णवं च श्रीरूपं साग्रजातं सगगण रघुनाथान्वितां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादा सगगणललिता श्रीविशाखं च। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामिनि नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशकारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त वृंद। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा। பக்தர்கள் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுடைய பணிவான நமஸ்காரம். இஸ்கான் பகுவுக்கு இறங்கின போது எப்படி இருந்தது அப்படின்னா, கோவர்தன மலை அடிவாரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப இந்த இடம் ஒரு டாம் மாதிரி தான் இருக்கு. எங்க பகவான் கிருஷ்ணர் இருக்காரோ, எங்க பிரபுபாதர் இருக்காரோ, அது பிருந்தாவனம். இந்த இடம் எனக்கு ஸ்பிரிங்கிள் அப்படிதான் தெரியுது. ஸ்பிரிங்கிள் டெம்பிள்ல பார்க்கும்போது அது விருந்தாவன் டெம்பிள் மாதிரி இருக்கு. நடுவில் அந்த பாண்டு விருந்தாவன் மாதிரி. ஸோ அதுதான் பிரபுபாவுடைய கருணை. பிரபுபாதர் எங்கெல்லாம் போனாரோ அங்க விருந்தாவன சூழ்நிலையை உருவாக்கிட்டேன். ஸோ பிரபுபாத் மலேசியாவுக்கு வந்திருக்காரு, மலேசியாவில விருந்தாவன சூழ்நிலை உருவாக்கிட்டேன். ஸ்பிரிங்கிள் விருந்தாவனம் மாதிரி இருக்கு, பகவான் கோவர்தன் வில்லேஜ் மாதிரி. ஹரே கிருஷ்ணா. ஸோ வி ஆர் ஸோ ஃபார்ச்சுனேட். நம்மள ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். சரி, நம்ம ரெகுலரா பகவத்கீதை வகுப்பு தான் படிச்சுட்டு இருப்போம். ஸோ இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு நாள், விஸ்வரூப மகோத்சவம். சைத்தன்ய மகாபிரபு இன்னைக்கு சன்னியாசம் எடுத்துக்கொண்ட நாள். அதே மாதிரி பிரபுபாதம் சன்னியாசம் எடுத்துக்கொண்ட நாள். பகவான் சைத்தன்யரும் சன்னியாசம் எடுத்துக்கொண்டார், பிரபுபாதம் சன்னியாசம் எடுத்துக்கொண்டார். जय श्री गौरंग महाप्रभु की, श्री प्रभुपाद की। सही, राधा कृष्णराव पेरे राधा गोकुल नंदा की। आई थिंक राधा गोकुल नंदा विग्रह विश्वनाथ चक्रवर्ती वर्षिप பண்ண டேட் वृंदावन राधा गोकुल नंदा. वृंदावन गोस्वामी टेम्पल्स राधा गोकुल नंदा टेम्पल. ராதா கோகுலந்தருடைய தாமரை திருப்பால் நம்மளா வந்திருக்கோம். சரி, இப்ப இந்த சன்னியாசம் அப்படிங்கிறது இங்க நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு தலைப்பு தான். ஏன்னா இங்க எல்லாரும் கிரகஸ்தர்கள் தான் இருக்கும். சொல்ல முடியாத நாளைக்கு இங்க எவ்வளவு பேர் சன்னியாசி ஆக போறோம். ஹரே கிருஷ்ணா. நிறைய சிறுவர்கள் இருக்காங்க, இளைஞர்கள் இருக்காங்க, அப்புறம் வனப்பிரஸ்த செய்தி போறவங்க, சன்னியாசி இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. தெரியாது என்ன நடக்கும். பகவான் என்ன கட்டளை விடுறாரோ, ஆச்சாரியர் என்ன கட்டளை எழுறாரோ அது நடக்கும். அவ்வளவுதான். சரி, அப்ப சன்னியாசம்ங்கிறது ஆக்சுவலி கலியுகத்துல தடை செய்யப்பட்டிருக்கு. கலியுகத்துல 5 விஷயம் தடை செய்யப்பட்டிருக்கு. அது பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் தடை விதிச்சிருக்கு. என்னென்ன 5 விஷயம் தெரியுமா? இருக்காது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? முன்னாடி கலியுகத்துல 5 விஷயங்கள் 5 விதமான செயல்களுக்கு தடை, ப்ரோஹிபிட்டட், நாட் அலோட். கலியுகத்துல அஷ்டமேதம், கவாலம்பம், சந்நியாசம், பலபாத்ரிகம், தேவரேன சுகோபாத்மி, கலோபாஞ்ச விவச்சதே. அஸ்வமேத யாகம் செய்யறது. அஸ்வமேத யாகம் செய்யறதுக்கு ரொம்ப தகுதி வாய்ந்த பிராமணர் இருக்கணும். அந்த யாகம் பண்ண மன்னர் கூட ஒரு பெரிய செல்வந்தரா இருக்கணும். அப்பதான் நடத்த முடியும். அஸ்வமேத யாகம் பண்ணா அது பெரிய மன்னரா இருக்கணும், பேரரசரா இருக்கணும், சக்கரவர்த்தியா இருக்கணும். யுதிஷ்டிர மகாராஜ், அப்புறம் பரீட்சித்து, அப்புறம் பிரகலாதர், குருவர், இந்த மாதிரி பெரிய அம்பரீஷர், இந்த மாதிரி பெரிய ஆக சிறந்த தசரதர், ஜனகர், இந்த மாதிரி ராஜரிஷிகளால தான் யஜ்ஞம் செய்ய முடியும்.
அதுக்கு நிறைய பொருள் செலவாகும். அதுக்கப்புறம் அந்த யாகம் நடத்துறதுக்கான தகுதி வாய்ந்த பிராமணர் இருக்கணும், புரோகிதர்கள், வேத விற்பனர்கள். அவங்க வந்து மந்திராவை சரியா உச்சரிச்சு அது பண்ணாதான் அதுக்கான பலன் கிடைக்கும். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்ல, அந்த யாகத்தின் போது அவங்க யாகத்துல மிருகத்தை பலியிடுவாங்க. அந்த மிருகம் வந்து புதிய சரீரத்தோட ஒரு வேற உடம்புக்கு மாறும். அந்த அளவுக்கு ரொம்ப தேர்ச்சி பெற்ற கை தேர்ந்த தபஸ்விகளா இருக்கக்கூடிய வேத விற்பன பிராமணர்கள் இருந்தாங்க. ஆனா கலியுகத்துல இது பண்ண முடியாது. கலியுகத்துல இன்னைக்கு நிறைய பேர் யாகம் பண்றாங்க. ஆனா அந்த யாகம் பண்றதுக்காக எனக்கு என்ன கிடைக்கும், இந்த யாகம் பண்ண எனக்கு என்ன நன்மை கிடைக்கும்? சோ யாகம் செய்யற குடும்பஸ்தரும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு யாகம் பண்றாரு. யாகம் பண்ற பிராமணரும் இந்த யாகத்துக்கு போனா புரோகிதத்துக்கு போனா எவ்வளவு பணம் கிடைக்கும்? அதுல பிராமணர் நிறைய கேட்டகரியில் இருக்காங்க. 10,000 ரூபாய்க்கு யாகம் பண்ற பிராமணர் இருக்காரு, 1 லட்சம் ரூபாய்க்கு யாகம் பண்ற பிராமணர் இருக்காரு. நீங்க கொடுக்குற காசு பொறுத்து அவங்க யாகம் பண்ணி தருவாங்க. ஆனா யஜ்ஞத்துடைய பர்பஸ் என்னன்னா, யஜ்ஞோவை விஷ்ணு, யாகம் பண்றது விஷ்ணுவை திருப்திப்படுத்துதான். யஜ்ஞா அப்படின்னாலே விஷ்ணு தான். விஷ்ணுக்கு இன்னொரு பேர் யஜ்ஞா. விஷ்ணு சகஸ்ரநாமம் வரும், யஜ்ஞ பிரத்யக்ஞ பிரத்யக்ஞி யஜ்ஞ பிரத்யக்ஞ சாதன. பகவானுக்கு இன்னொரு பேர் யஜ்ஞா. அந்த யாகத்துல என்னெல்லாம் அர்ப்பணிக்கிறோமோ அது விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கிறது. ரைட்? யாகம் பண்றதுடைய பர்பஸ் விஷ்ணுவுக்காக. இன்னைக்கு எவ்வளவு பேர் விஷ்ணுவுக்காக யாகம் செய்யறாங்க? யாரும் செய்யறாங்களா விஷ்ணுவோட திருப்திக்காக? கிடையாது. அதனால கலியுகத்துல அஸ்வமேதம் மாதிரி யாகம் வந்து செய்யறதுக்கு தகுதி வாய்ந்த மன்னர்களும் கிடையாது, தகுதி வாய்ந்த பிராமணரும் கிடையாது, சுத்தமான நெய்யும் கிடையாது. யாகத்துல வந்து சுத்தமான நெய் வச்சு பண்ணணும். சுத்தமான நெய் இல்ல. இடம் முதல் தூய்மையா இருக்கும். யாகம் பண்ற இடம் தூய்மையா இருக்கும். வேத காலத்துல என்ன பண்ணுவாங்க, யாகம் செய்யறதுக்கு முன்னாடி அந்த இடத்த வந்து ஏற்கலப்பை வச்சு உழுவாங்க. உழுது அந்த இடத்த பியூரிஃபை பண்ணிட்டு அந்த யாகம் பண்ற இடத்த தூய்மை செய்துட்டு அப்புறம் யாகம் செய்வாங்க. அப்புறம் தீக்குச்சி எல்லாம் வச்சு நெருப்ப மூட்ட மாட்டாங்க. அரளி கட்டை இருக்காது, ரெண்டையும் உரசும் போது அப்படியே தீ பத்தும். அதெல்லாம் வந்து அந்த கை தேர்ந்த வேத விற்பனர்கள் தான் பண்ண முடியும். அதனால கலியுகத்துல வந்து இந்த மாதிரி அஸ்வமேத யாகம் பண்றதுக்கு தகுதி வாய்ந்த மன்னர்களோ பிராமணரோ இல்லாதனால தடை செய்யும். அஸ்வமேதம். கவாலம்பம், யாகத்துல மிருகத்தை பலியிடுறது, பசு இந்த மாதிரி மிருகத்தை யாகத்துல பலியிடுறதும் தடை செய்யப்பட்டது. சந்நியாசம் ஏற்றுக்கொள்றதும் கலியுகத்துல தடை செய்யப்பட்டது. சந்நியாசம் ஏற்றுக்கொள்றதும் கலியுகத்துல தடை செய்யப்பட்டது. யாகம் செய்யும் போது மிருகத்தை பலியிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு காலத்துல அந்த யாகத்துல மிருகத்தை பலியிடணும்னு சொல்லி அதை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, பிராமணர் உட்பட. வேதத்துல சொல்லியிருக்கு யாகத்துல மிருகத்தை பலியிடலாம், யாகத்துல மிருகத்தை போட்டு அதை சாப்பிட்டாங்க பிரசாதம் சொல்லி. அதனால படிச்சோம் தசாவதார ஸ்தோத்திரத்துல புத்த அவதார நோக்கம். நிந்த சியக்ய விதேரஹா ஸ்ருதி ஜாதம் சதய கிருதய கர்ச்சிதம் பசுகாதம். பசு மீன்ஸ் அனிமல், விலங்கு. நிந்த சியக்யா, யஜ்யத்தை ஸ்டாப் பண்ணாரு, யஜ்யம் பண்றதை நிறுத்த வச்சிட்டாரு. அப்ப புத்தர் அவதாரம் பண்ணி ஏறக்குறைய ஒரு 2500 வருஷம் இருக்கும். புத்தர் அவதாரம் செஞ்சு ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 2000 இயர்ஸ், 2500 இயர்ஸ். அந்த டைம்ல என்ன பண்ணாங்க, வேதத்தை காரணமா வச்சுக்கிட்டு, வேதத்துல சொல்லியிருக்கே யாகத்துல மிருகத்தை பலியிடலாம், வேதத்துல சொல்லியிருக்கு அதான பண்றோம், எவிடன்ஸோட சொல்றாங்க. பாருங்க, வேதத்துல சொல்லியிருக்கு யாகத்துல மிருகத்தை பலியிடலாம், அதான் பண்ணணும். அப்ப வேதத்துடைய நோக்கம் என்னன்னு விட்டுட்டாங்க. வேதத்துடைய நோக்கம் என்ன தெரியுமா? பகவத்கீதை படிச்சிருக்கீங்களா? எவ்வளவு, எந்த அத்தியாயம் வரைக்கும் படிச்சிருக்கீங்க? எல்லாம் ஃபுல்லா படிச்சிட்டீங்களா? நீங்க ஃபுல்லா படிச்சிட்டீங்களா? பகவத்கீதையில ஒரு சாப்டர்ல கிருஷ்ணா வேதத்தோடைய பர்பஸ் என்னன்னு சொல்றாரு. எங்க சொல்லியிருக்காரு யாருக்கு தெரியும்? பக்தி சாஸ்திரி பண்ற ஸ்டூடெண்ட் யாராங்க இருக்காங்களா? இல்ல கிளாஸ்ல இருப்பாங்க இல்லையா? பகவத்கீதையில எந்த அத்தியாயத்தில் கிருஷ்ணன் சொல்றாரு வேதத்துடைய நோக்கம் என்ன? 15.15 15வது அத்தியாயம் 15வது ஸ்லோகம். சர்வச்ச சாகம் கிருதி சன்னிவிஷ்டோ மத்த ஸ்மிருதி ஞான முகோகனம் ச வேதைச சர்வே அகமேவ வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் விதேகச்சாமி. வேதங்களால் அறியப்பட வேண்டிய ஒரு கிருஷ்ணா, வேதங்களை முற்றிலும் அறிந்தவரும் கிருஷ்ணா, வேதங்களை தொகுத்ததும் கிருஷ்ணா. வேதத்தை யாராலும் முழுமையா தெரிஞ்சுக்க முடியாது, வேதத்தை யாராலும் தொகுக்க முடியாது. அதனால வேதத்தை தொகுத்தது யாரு? Who is the compiler of Veda? கிருஷ்ணா. என்ன என்ன அவதாரத்துல வந்தாரு? வியாசாய வியாசரூபாய விஷ்ணுவே பிரபு விஷ்ணுவே. இஸ் தி எம்பவர்ட் இன்கார்னேஷன். வியாசதேவர் வந்து பகவானால சக்தி அளிக்கப்பட்ட ஒரு அவதாரம். அப்போ பகவானால தான் வேதத்தை தொகுக்க முடியும், சாதாரண ஆளுகளால வேதம் எழுத முடியாது.
சோ கிருஷ்ணர் வியாசர் வந்து வேத வியாசர், அல்லது அவருக்கு இன்னொரு பேர் வந்து கிருஷ்ண துவைபாயன வியாசா. கிருஷ்ண துவைபாயன வியாசா. துவாபாயனா அப்படின்னா 2 நதி சங்கமிக்கிறது. பத்ரிநாத் யார் போயிருக்காங்க? இங்க எவ்வளவு பேர் பத்ரிநாத் போயிருக்காங்க? பத்ரிநாத்ல மேல வியாசோட குகை இருக்கும். சரஸ்வதி அழகான அந்த 2 நதி மீட் பண்ற இடம். கிருஷ்ணா அவர் ரூபத்துல கருப்பா கிருஷ்ணர் கலர்லயே இருப்பார். கிருஷ்ண துவாபாயன வியாசா. அவர் கிருஷ்ணர் தான், பகவானுடைய சக்தியாவேஷ அவதாரம். அவர் 2 நதிகள் சங்கமிக்கூடிய இடத்துல பத்ரிநாத்ல அப்பியரான வியாசதேவ். சோ வேதங்களுடைய நோக்கம் வந்து கிருஷ்ணரை அறியுதுதான், கிருஷ்ணரை உணர்றதுதான். ஆனா என்ன பண்ணாங்க? கிருஷ்ணரை விட்டுட்டு பண்ணக்கூடாதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. யாகத்துல மிருகத்தை பலிட்டு அதை சாப்பிடுறது. நிந்தசி யக்ஞ விதேரஹாஸ்ருதி ஜாதம் சதய ஹிருதய தரிசித்த பசுகாதம். கேசவதேதா புத்த சரீரா. பகவான் தான் புத்தர அவதாரம் பண்ணார். புத்தர அவதாரம் பண்ணி அவர் இந்த யாகத்தையே ஸ்டாப் பண்ணாரு. யாகத்தை ஸ்டாப் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது, அப்பாவி மிருகங்களை கொல்லக்கூடாது. புத்தருடைய தத்துவம் வந்து அகிம்சா, எந்த உயிரை துன்புறுத்தக்கூடாது. புத்தம் சரணம் கச்சாமி. இல்ல, புத்தருடைய ஃபாலோவர்ஸ்ல எப்படி இருப்பாங்க? யாரையும் துன்புறுத்தக்கூடாது, எந்த உயிரையும் கொல்லக்கூடாது. நீங்க ஆசைக்காக தான் எல்லாம் பண்றீங்க. அவங்க பிலாசபி வந்து நிர்வாண பிலாசபி, ஒன்றும் கிடையாது. வேதம் கிடையாது, வேதங்க மனுஷங்க எழுதிட்டாங்க. கடவுள் கிடையாது, ஆத்மா கிடையாது, பரமாத்மா கிடையாது. இந்த மாதிரிலாம் அவங்க பிலாசபி. புத்தா பிலாசபி வந்து நிர்வாணம். சோ புத்தா ஆல்சோ டேக் சன்னியாஸ். புத்தரும் சன்னியாசம் எடுத்துக்கிட்டாரு. எதுக்காக? இந்த எல்லாரும் வேதங்கள்லாம் ஃபாலோ பண்றவங்கள தன் இந்த சன்னியாச ஆர்டர் வந்து சன்னியாசம் வந்து அட்ராக்ட் பண்ணும். துறவு இருக்கு இல்லையா, துறவு வந்து எல்லாரையும் கவர்ந்து இழுக்கும். இப்போ இதுல வித்தியாசம் இருக்குல்ல. இப்ப நாம பேசுறதுக்கு ஒரு சன்னியாசி பேச வித்தியாசம் இருக்கா? இப்ப நாம ஒரு இடத்துல கிளாஸ் கொடுக்க போனா ஒரு 10 பேர் வருவாங்க. இதே ஒரு சன்னியாசி வராருன்னா அங்க 100 பேர் வருவாங்க, 1000 பேர் வருவாங்க. ஏன்? சன்னியாசி அட்ராக்டிவ் இல்லையா? சன்னியாசி எல்லாரும் கவர்றாரு. துறவி, ஓ அவர் சன்னியாசி, அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும், அவர்கிட்ட கேட்கணும், வராங்க இல்லையா? கரெக்ட், ரைட்டா இல்லையா? சோ புத்தா வந்து ஜெனரல் பப்ளிக் அட்ராக்ட் பண்ண எல்லாரையும் கவரணுங்கிறதுக்காக சன்னியாசம் எடுத்துக்கிட்டாரு. சோ வேதத்துடைய நோக்கம் வந்து கிருஷ்ணா. அதை விட்டுட்டு என்ன பண்ணாங்க? எல்லாரும் மிருகத்தை பலியிட்டாங்க. அதனால ஆக்சுவலி சாஸ்திரம் என்ன தடை பண்ணிருக்கு? யாகத்துல மிருகத்தை பலியிடுறதும் தடை பண்ணிருக்கு. போர் அடிக்குது எல்லாருக்கும், தூக்கம் வருதா? யாகத்துல மிருகத்தை பலியிடுறதும் தடை செஞ்சிருக்கு, சன்னியாசம் எடுக்கிறதும் தடை செஞ்சிருக்கு. ஏன்னா கலியுகத்தில் நிறைய போலி சன்னியாசிகளா இருக்காங்க. மலேசியால எவ்வளவு பேர் தெரியல, இந்தியாவில வீட்டுக்கு பேர் இருக்காங்க, 3 தெரு இருக்காங்க. சன்னியாசியா இருப்பாங்க, மனம் வச்சுட்டு அதை பெரிய சாகசம் எல்லாம் பண்ணுவாங்க. கையில இருந்து திடீர்னு விபூதி வரும், வாயிலிருந்து லிங்கம் வரும், எல்லாம் வரும். திடீர்னு சன்னியாசி கடவுள் சொல்லி வீல் சேர்ல வருவாரு, கடவுளுடைய அவதாரம் வருவாரு. நிறைய பேர் இருக்காங்க. அம்மா பகவான், ஐயா பகவான், அப்பா பகவான், இந்த மாதிரி நிறைய இருக்கா. ஓம் சக்தி பகவான், 7வது வீடு, 6வது வீடு முருகனுக்கு, எனக்கு 7வது வீடு, நான் தான் முருகனோட அவதாரம் இருக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய சீட்டிங் சன்னியாசி இருக்காங்க. முருகர் 6 வீடு வச்சிருக்காரு, நான் 7வது வீடு, நான் தான் அந்த முருகன் ஒரு சன்னியாசி இருக்காரு எங்க ஊர்ல. இந்த மாதிரி நிறைய இருக்காங்க. இந்த மாதிரி சீட்டிங் பண்றவங்க கலியுகத்துல வந்து ஏமாற்றக்கூடிய நிறைய பேர் வர்றதுனால தகுதியே இல்லாதவங்க சன்னியாசம் எடுத்துக்கிட்டு தன்னை சன்னியாசி கிளைம் பண்ணுவாங்க, தன்னுடைய கடவுளுடைய அவதாரம் வந்து சொல்லுவாங்க. அதனால சன்னியாசம் கலியுகத்துல தடை செய்யப்பட்டது. அஸ்வமேதம், கபாலமும், சன்னியாசம், பலபாத்திரிகம். பலபாத்திரம் அப்படின்னா இறந்து போன முன்னோர்களுக்கு மாமிசம் கொடுக்கறது. சில வீடுகள் என்ன பண்ணுவாங்க, இறந்து போன முன்னோர்களுக்கு இது கொடுக்குறேன், பிண்டம் கொடுக்குறேன்னு சொல்லி மாமிசம் எல்லாம் படைப்பாங்க. அது பண்ணவே கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? இங்க பண்றாங்க. ஏன் பண்ணக்கூடாது? ஏற்கனவே அவன் பண்ண பாவத்துக்கு நரகத்துக்கு போயிருக்கான்னு தெரியாது. அதுல மாமிசம் வேற கொடுத்தா அவன் எக்ஸ்ட்ரா நரகத்துக்கு போய் கஷ்டப்படுவாங்க இல்லையா? இப்ப உதாரணத்துக்கு நம்ம முன்னோர்களா இறந்து போயிருக்காங்க, அவங்க எங்க போயிருக்காங்க நமக்கு தெரியாது. அவங்க பகவானுடைய உலகத்துக்கு போயிருக்காங்களா, இல்ல நரகத்துல இருக்கிறாங்களா, சொர்க்கத்துல இருக்கிறாங்களா, இல்ல உடம்பே கிடைக்காம பேய் பிசாசா இருக்கிறாங்களான்னு தெரியாது. அது அவங்களுடைய செயல் தான் தீர்மானிக்கும். நம்முடைய தாத்தாவோ, தாத்தாவோட தாத்தாவோ, பாட்டியோடைய பாட்டியோ இறந்து போனவங்க எந்த உடல்ல இருக்காங்க, எங்க இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அப்ப என்ன பண்றோம், ஒரு பையன் வந்து இந்த இறந்து போனவங்க சாக்கா கொடுக்கிற போது மாமிசம் கொடுத்தா எக்ஸ்ட்ரா பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அவங்களுக்கு. பாரு, உன்னுடைய பேரன் வந்து ஒரு மாமிசம் கொடுக்குறான், நீதான் வந்து வம்சத்துல வந்து அடி உழுக அவனுக்காங்க. ஏற்கனவே நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருப்பான். அதனால இதுவும் தடை செய்யப்பட்டிருக்கு. கலியுகத்துல
அஸ்வமேத யாகம் செய்யறது, யாகத்துல மிருகத்தை பலியிடுவது, சன்னியாசம் எடுத்துக்கிறது, அப்புறம் இறந்து போன முன்னோர்களுக்கு மாமிசம் படைக்கிறது, அப்புறம் சகோதரன் மூலமா குழந்தை பெறது ஒரு வழக்கம் இருந்தது ஒரு காலத்துல. இப்ப அண்ணன் தம்பி எல்லாம் இருந்தாங்கன்னா அந்த வம்சத்துக்கு குழந்தை இல்லைன்னா அந்த சகோதரனுடைய மனைவி மூலமா இன்னொரு சகோதரர் குழந்தை பாக்கியம் பெற்றுக்கலாம். இது ஒரு காலத்துல இருந்து இது மகாபாரத காலத்திலே உண்டு. மகாபாரத காலத்துல சத்தியவதிக்கு 2 பசங்க இருப்பாங்க, 2 பேருமே இறந்து போயிடுவாங்க. அப்போ அஸ்தினாபுரத்துக்கு வாரிசு இல்லை. விசித்திர வீரியன், சித்ராங்கதன் 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. இந்த 2 பேரும் இறந்து போனோடனே அஸ்தினாபுரத்துக்கு வாரிசு இல்லை. அப்ப அடுத்து யார் அரியாசனத்துல உட்காருவா, யாரு நாட்டை ஆளுவா? அந்த ராஜ குருவம்சத்துக்கு வாரிசு எல்லாம் போயிடுச்சு ஒரு கட்டத்துல. பீஷ்மர் கங்கா புத்திரன். சந்தனு மகாராஜுக்கு 2 மனைவி இருந்தாங்க. ஒன்னு சத்தியவதி, இன்னொருத்தர் கங்காதேவி. கங்காதேவியோடைய பையன் தான் கங்கா புத்திரன் தான் பீஷ்மா. ஆனா சத்தியவதியை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது ஒரு ப்ராமிஸ் பண்ணார் அவங்க அப்பாவுக்கு. ஏன்னா சந்தனு மகாராஜ் ஒரு நாள் காட்டுல வேட்டையாட போன போது அவருக்கு சத்தியவதி பார்த்தோன்னு ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணணும். அந்த பொண்ணு உடம்புல இருந்து அப்படி சென்ட் ஸ்மெல் பகு வரைக்கும் அடிக்கும், ஃபுல்லா பகு பூரா அடிக்கும். இப்ப சத்தியவதி இங்க வந்தாங்கன்னா ஹோல் பகு ஸ்டேட் சென்ட் ஸ்மெல் அடிக்கும். நம்ம கிட்ட போனாலே கொஞ்சம் தள்ளி இல்லைங்க இல்லையா? சோ சத்தியவதி உடல்ல அப்படி ஒரு அரோமா சென்ட் ஸ்மெல். அவங்க பராசர முனிவருடைய அனுகிரகத்தினால அவங்களுக்கு அந்த இது வியாசருக்கு குழந்தையா வந்தாங்க சத்தியவதி. இதெல்லாம் ஒரு பெரிய ஸ்டோரி ஆச்சு. பராசர முனிவர் ஒரு நாள் போட்ல போவாரு. அப்ப பார்த்தா எல்லா ஸ்டார்ஸும் ஆஸ்பீஷியஸா இருக்கும், எல்லா நட்சத்திரமும் மங்களமா இருந்தது. அப்ப பராசர முனிவர் முக்காலம் அறிந்தவர். அவருக்கு தோணுச்சு இப்போ ஒரு குழந்தை வரப்போகுது, வியாசதேவ் அந்த பகவானை அவதாரமா வரப்போறாரு. அப்ப அந்த போட்டு சத்தியவதி ஓட்டின்னு போவா, சின்ன பொண்ணு, கல்யாணம்னு ஆகல. அப்ப பராசர் சொல்லுவாரு, நீ இந்த பகவானுக்கு அவதாரமா வரப்போறாரு, நீ அதை ஏற்றுக்கியா, பகவானுக்கு அம்மாவா இருக்கியா? அப்ப சத்தியவதி சொன்னாங்க, எனக்கு கல்யாணம் ஆகவே இல்லையே, நான் எப்படி அம்மா ஆக முடியும், என்ன யார் கல்யாணம் பண்ணிக்குவா? அவ பராசரர் சொன்னாரு, கவலைப்படாத, உனக்கு ஒன்னும் ஆகாது, நீ வியாசதேவர் உன்னுடைய மகனாக பெற்றிருந்தாலும் நீ கன்னி பொண்ணாக இருப்ப. அது மட்டும் இல்ல, சத்தியவதி ஒரு மீன் விற்கிற குடும்பத்தை சேர்ந்தவர். இந்த மீன் பிடிக்கிறவங்களுக்கு மேல ஒரு கவிச்ச வாடை அடிக்கும். ஆனா பராசர முனிவருடைய அனுகிரகத்தினால பகவானே அவங்க குழந்தையா எடுத்துட்டதுனால அவங்களுக்கு கன்னித்தன்மையும் போயிடல. அப்புறம் அவங்க உடம்புல துர்நாற்றம் போயிட்டு சென்ட் ஸ்மெல் அடிச்சு சத்தியவதியோட பாடியில. அப்பதான் சந்தனு மகாராஜ் அட்ராக்ட் ஆனாரு சத்தியவதி மேல. இந்த பொண்ணு கேட்டு போனா அவங்க அப்பா பொண்ணு தர மாட்டேன்ட்டு. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு கல்யாண வயசுல ஒரு பையன் இருக்கான், நாளைக்கு அந்த பையன் தான் அஸ்தினாபுரத்தோட ராஜாவை போறான், என் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்து என்ன பிரயோஜனம்? ரொம்ப இன்டெலிஜென்ட், இன்னும் பகு சேர்ந்தவர் நினைக்கிறாரு, ரொம்ப புத்திசாலி. அப்போ பொண்ணு தரமாட்டேன்னு சொல்லிடுவாரு. சந்தனு மகாராஜ் ரொம்ப வருத்தத்தோட வருவாரு. அப்போ பீஷ்மர் அப்போ தேவவர்தன் பேர், பீஷ்மாவோட பேர் தேவவர்தன். பீஷ்மா போய் கேட்பாரு, அப்பா சோகமா இருக்காரு. இப்ப பையன் ஸ்கூலோ காலேஜோ போயிட்டு வராரு. அப்பா வீட்டுல உட்காந்துருக்காரு, பார்த்தா ரொம்ப சோகமா உட்காந்துருக்காரு. அப்ப பையனுக்கு என்ன ஆச்சு, அப்பாவுக்கு என்ன நடந்தது இன்னைக்கு, ஆபீஸ்ல தான் ப்ராப்ளமா, இல்ல வீட்டுல தான் அம்மா கூட சண்டை போட்டாரா? அப்ப பையன் தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்கல்ல. இவரே இருக்காரு, இவங்க வீட்டுக்கு போகும்போது இவங்க அப்பா வந்திருக்காரு, அங்க உங்க அப்பா வந்திருக்காரா, உங்க ஃபாதர் வந்திருக்காரு, அங்க வரலையா, உங்க அப்பா வந்திருக்காரு, இவரா? நீ ஸ்கூல்ல இருந்து வர ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப நீ என்ன நினைப்ப, ஏன் அப்பா இன்னைக்கு டல்லா இருக்காரு, என்ன காரணம், அம்மா ஏதாவது திட்டாங்களா, சண்டை போட்டாங்களா, இல்ல நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னு யோசிப்பே இல்லை. ரைட்? என்ன ஒரு ரியாக்ஷனே இல்லை, யோசிப்போம் இல்லையா? அந்த மாதிரி பீஷ்மாக்கு டவுட் வந்துருச்சு, என்ன இன்னைக்கு அப்பா ரொம்ப டல்லா இருக்காரு. சரி, இப்ப போய் கேட்கிறாரு, சந்தனு ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறாரு. எப்படி சொல்ல முடியும், பையன்கிட்ட நான் போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? பையனுக்கே கல்யாண வயசு ஆயிடுச்சு இல்லையா? அவன் ஒன்றும் சொல்லல, ஒன்றும் இல்லைன்றாரு. தென் பீஷ்மா போய் மினிஸ்டர் எல்லாம் கேட்கிறாரு, ஏன் அப்பா சோகமா இருக்காரு, என்ன நடந்தது? அப்பா சொன்னாங்க, இந்த மாதிரி உங்க அப்பா சத்தியவதி கல்யாணம் பண்ண போனாரு, அவங்க கல்யாணம் பண்ணி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பிகாஸ் யூ ஆர் த ரீசன், நீ அவருடைய பையனா இருக்கிறதுனால கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி. பீஷ்மர் என்ன பண்ணாரு, கொஞ்சம் மினிஸ்டர் எல்லாம் கூட்டிட்டு பிராமணாஸ் கூட்டிட்டு போறாரு. அப்பாவுக்கு பொண்ணு கேட்க போனாரு. பொதுவா அப்பா தான் பசங்களுக்கு பொண்ணு பார்க்க போவாங்க இல்லையா? இதான் உலக வழக்கம். அப்பா தான் போய் பையனுக்கு பொண்ணு வாங்குறீங்க, பையன் போய் அப்பாவுக்கு பொண்ணு வாங்க போயிருக்கு. நான் போனாரு, நீங்க ஏன் உங்க பொண்ணு எங்க அப்பா கல்யாணம் பண்ணி தர மாட்டேன்னு சொன்னீங்க? அவர் சொன்ன, நீதான் காரணம். நான் என்ன காரணம்? நீதான் முதல் பையன், முதல் தாரத்தோட பையன், கங்கா புத்திரன், சந்தனுடைய பையன். நாளைக்கு அஸ்தினாபுரத்து அரியாசத்துக்கு நீதான் உட்காருவேன்.
அப்ப எங்க பையன், என் பொண்ணு வயசுல வர பையன் வந்து உனக்கு சர்வெண்டா தானே இருக்கணும். ஓ அப்படி அதான் காரணமா? பீஷ்மா சொல்லுவாரு நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். ஓகே பீஷ்மா என்ன சொல்லுவாரு, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாருன்னா, ஓகே அஸ்தினாபுரத்து அரியாசன் நான் உட்கார மாட்டேன். ஒருவேளை நாளைக்கு மேரேஜ் ஆகி குழந்தை வந்துட்டாலும் நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், என்னுடைய பையன் அரியாசன் உட்கார மாட்டான், சத்தியவதியோட குழந்தைய உட்காருவோம். சத்தியவதி எங்க அப்பா கல்யாணம் பண்ணி கொடுங்க, எங்க அப்பாவுக்கும் சத்தியவதிக்கு பிறகுற குழந்தை அஸ்தினாபுரத்து அரியாசனத்துல உட்கார்றதுக்கு நான் ப்ராமிஸ் பண்றேன், என்னுடைய பையன் உட்கார மாட்டேன். எவ்வளவு பெரிய தியாகம் இல்லையா? நம்ம ஒரு உட்கார்ந்துருக்க சேர் கூட எந்த சேரத்துல உட்கார சொல்ல மாட்டோம், ஏன்னா அவங்க அங்க போய் உட்காரட்டும் இல்லையா? இது வந்து இந்த உலகத்துக்கே வேர்ல்டுக்கே வந்து எம்பரர், வந்து சக்கரவர்த்தி, அந்த இடத்த விட்டு கொடுக்கிறாரு தேவவர்தன். ஆனாலும் பண்ண மாட்டேங்கிறாரு. இன்னும் வேற என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் தான் சொல்லிட்டேனே, நான் நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டா கூட என் பையன் உட்கார மாட்டான், உங்க பொண்ணு வயிற்றுல வர பையனை உட்காரட்டுன்னு சொல்லிட்டு வேற என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? இல்ல இன்னைக்கு நீ ப்ராமிஸ் பண்ணிட்ட, நாளைக்கு உன் பையனுடைய பையன் தான் அரியாசனத்துல உட்காருவான். அவர் ரொம்ப கிளவர். மலேசியாவுக்கு போனவர். அப்ப சொன்னார் பீஷ்மா, நான் இப்ப ப்ராமிஸ் பண்றேன், நான் மேரேஜே பண்ணிக்க மாட்டேன், நான் பிரம்மச்சாரியா இருக்கேன், நான் கல்யாணமே பண்ண மாட்டேன், இப்போ உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி தருவீங்களா? அப்படி சொன்ன உடனே தேவ லோகத்திலிருந்து பூக்கள் எல்லாம் மழையா பொழியுது. இந்திரா சந்திரா வருணா எல்லாம் அப்படி பூக்களை மழையா போறாங்க. பீஷ்மா 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 அந்த ஒரு தப்பு எடுத்துட்டாரு. இப்ப எதுக்கு இந்த கதை சொல்லிட்டு இருந்தேன் இப்ப நான்? அப்ப என்ன ஆச்சுன்னா, பீஷ்மா கல்யாணம் பண்ணிட்டாங்களா, இப்போ சத்தியவதியோட பசங்க 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. பீஷ்மா சந்தனு ராஜாவுடைய பையன் தான். ஆனா பீஷ்மா என்ன சொல்லியிருக்காரு, நான் அரியாசனத்துல உட்கார மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப அரியாசனத்துல உட்காரதுக்கு ஆள் வேணும். சத்தியவதி போய் சொல்றாங்க, பீஷ்மா நீ ராஜ்யத்தை எடுத்துக்கணும், அவர் ஏத்துக்க மாட்டேங்கிறார், நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், நான் அரியாசனத்துல உட்கார மாட்டேன். சரி நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ, அதுவும் பண்ண மாட்டேன், நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு. சரி ஓகே, இந்த உன்னுடைய சகோதரர் 2 பேர் இருக்காங்க இல்லையா, சத்தியவதி பசங்க, விசித்திர வீரியா சித்ராங்கதா, அவங்க 2 வைஃப் இருப்பாங்க, அம்பாலிகா அம்பிகா, அவங்க மூலமா ஒரு குழந்தை வேணும்னு சொல்லுவாங்க. அப்ப பீஷ்மா சொல்லுவாரு, அது முடியாது, நான் பிரம்மச்சரியா இருக்கேன், நான் சபதம் எடுத்திருக்கேன், நீ வந்து எனக்காக தான் சபதம் எடுத்த, நீ இதை பண்ணணும்னா பண்ண மாட்டேன். சாஸ்திரம் சொல்லுது, சாஸ்திரத்தில் இருக்கு, 2 சகோதரன் இறந்து போயிட்டாங்க, அந்த குடும்பத்துக்கு வாரிசு இல்ல, அப்போ பீஷ்மா இன்னொரு சகோதரன் இருக்காரு, அந்த சகோதரன் மனைவி மூலமா குழந்தை கொடுக்கலான்னு சாஸ்திரம் சொல்லுது. ஆனா பீஷ்மா என்ன சொல்றாரு, அது கரெக்ட் தான், பட் நான் பிரம்மச்சரி விரதம் எடுத்துக்க பண்ண மாட்டேன். சத்தியவதிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. தென் பீஷ்மா ஒரு ஐடியா சொல்லுவார், வியாசர் உங்க பையன் தானே, வியாசர் கூப்பிடுங்க, அவர் குழந்தை கொடுக்க சொல்லுங்க. வியாசர் என்ன சொல்லியிருப்பாரு சத்தியவதிட்ட, அந்த போட்ல போகும்போது வியாசர் குழந்தையா வருவாங்க சத்தியவதிக்கு, அப்ப இளம் வாலிபன் ஆயிடுவார். நீங்க சினிமா பாட்டுல ஒரே நாள் இந்த ஹீரோ வந்து பணக்காரன் ஆயிடுவார். ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்து ஒரு பால் பாக்கெட் போடுவார், அடுத்த நாள் பார்த்து பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவார். அந்த மாதிரி இல்ல, அதுக்கு கூட 6 நிமிஷம் ஆகும். சினிமா பாட்டுல ஹீரோ வந்து பெரிய வளர்ந்து முதல்ல குழந்தையா இருப்பார், அப்புறம் வளர்ந்து பணக்காரனாய் கார்ல போறதுக்கு 6 நிமிஷம் ஆகுது. ஆனா வியாசதேவர் ஒரே செகண்ட்ல இளைஞன் ஆயிடுவார், குழந்தைய வருவார், அடுத்த செகண்ட் இளைஞன் ஆயிடுவார். அம்மாண்ட சொல்லுவாரு, நான் இந்த பூமிக்கு வர்றதுக்கு நீங்க காரணமா இருந்தீங்க, நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் வருவேன், உங்க விருப்பத்தை நான் பூர்த்தி செய்வேன். இப்ப சத்தியவதி வியாசரை கூப்பிடுவாங்க. வியாசர் வந்து 2 குழந்தை கொடுப்பாங்க, அதான் ஒரு திருதராசன், ஒன்னு பாண்டு. அதுக்கப்புறம் இன்னொரு வேலைக்காரி மூலமா பிறந்த குழந்தை தான் விதுரா. இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து வேதிக் பீரியட்ல இருந்தது. பட் கலியுகத்துல வந்து இதுவும் தடை செய்யப்பட்டது. ஏன்னா இதுக்கு தகுதி வாய்ந்த அந்த உறவு முறைகள் இப்ப அந்த மாதிரிலாம் இல்லை. இன்னைக்கு வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து சண்டை போட்டுக்கிறாங்க, நிம்மதி இல்லாம இருக்காங்க, குழப்பத்தை அண்டர்ஸ்டாண்டிங் நாட், அந்த வேத காலத்துல இந்த புரிதல் வந்து இப்ப கிடையாது. கரெக்டா? அதனால இந்த விஷயங்கள்லாம் தடை செஞ்சிருக்காங்க. அஸ்வமேதம், கவாலம்பம், சன்னியாசம், பலமாத்திரிகம், தேவநில சுதாபாத்திரி, கலோ பாஞ்ச விவர்ஜனை, இந்த 5 விஷயம் கலியுகத்துல தடை செய்யப்பட்டிருக்கு. இருந்தாலும் கலியுகத்துல சன்னியாசம் ஏற்கப்படுகிறது. எதற்காக? கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்வதற்காக. நீங்க பாத்தீங்கன்னா புத்தரும் சன்னியாசம் தான். 2500 வருஷத்துக்கு முன்னாடி புத்தர் சன்னியாசம் எடுத்துட்டாரு. எதுக்காக? மக்களுடைய நிலைமை வந்து சரி பண்ணணும், இவங்க வந்து யாகத்துல மிருகத்தை பலியிடுறாங்க, இதை நிப்பாட்டணும் அப்படின்னா ஒரு சன்னியாசி சொன்னா கேட்பாங்க. ஒரு காலத்துல சன்னியாசிகள் அப்படி மரியாதை இருந்தது.
சன்னியாசிகள் வராங்கன்னா அவங்க காலில் விழுந்து அவங்க பாத பூஜை எல்லாம் பண்ணி தங்க ஆசனத்துல உட்கார வச்சு மன்னர்கள் அவங்க வழிபட்டு இருக்காங்க. அப்படிலாம் சன்னியாசிகளுக்கு மரியாதை. இன்னைக்கும் ஒரு சில இடங்கள்ல சன்னியாசிக்கு மரியாதை உண்டு. இந்த போலி சாமியார்கள்னால சன்னியாசியுடைய மரியாதை எல்லாம் குறைஞ்சு போச்சு. இந்தியாவிலாம் வந்தீங்கன்னா காலியோட போட்டு போனாலும் வித்தியாசமா பார்ப்பாங்க. இவர் நித்யானந்தவா யாருன்னு பார்ப்பாங்க. அங்க வேற ஒரு நித்யானந்த சாமி உண்டு. நான் ஒரு நாள் பஸ்ல போயிட்டுமே நான் நித்யானந்தான் கூப்பிட்டேன். ஒருத்தர் சாப்பிட்ற ட்ரெஸ் போட்டு போயிட்டு இருந்தேன்னா அப்ப நல்லா ஸ்ட்ராங்கா கலர் போட்டிருப்பேன். நீங்க பாரு நித்யானந்த சாமி போறாரு. எனக்கு உள்ளுக்குள்ள கோபம் வந்துச்சு. அப்ப நான் நினைச்சுக்கிட்டேன், ஓ இவர் வந்து ஏன் அந்த நித்யானந்த சொல்றாங்க, பகவான் நித்யானந்தர் சொல்றதை எடுத்துக்கோங்க இல்லையா? நம்ம வந்து எப்படி வேணா எடுத்துக்கலாம் இல்லையா? இவன் வந்து நித்யானந்தான்னு சொன்ன உடனே நம்ம ஏன் அந்த போலி நித்யானந்தாவை நினைக்கணும்? இவர் பகவான் நித்யானந்த பலராமர் சொல்றாரு, அவருடைய நாமத்தை சான் பண்ணிருக்காரு, எடுத்துட்டா கோவம் வராது. அந்த மாதிரி அப்ப பார்த்து கலர் எல்லாம் கொஞ்சம் லைட் ஆகிட்டா. சரி வேண்டாம், எதுக்கு கோவம்? நம்மள நித்யானந்தாங்க, அப்ப பிரேமானந்தாமாங்க. குரு மகாராஜர் எனக்கு பேர் ஜெகதானந்தன் கொடுத்துட்டு அது வேற அடுத்தது. ஏற்கனவே நிறைய ஆனந்தா இருக்காங்க ஊர்ல. நித்யானந்தா, பிரேமானந்தா, அந்த லிஸ்ட்ல ஜெகதானந்தையும் சேர்த்திருப்பாங்க. நித்யானந்தா, பிரேமானந்தா, ஜெகதானந்த சுவாமி. உங்க பேர் வந்து கேட்டா நாட்டுல அதான் சொல்றேன், ஜெகதானந்தா வச்சு. அதனால கொஞ்சம் உஷாராதான் இருக்கு தமிழ்நாட்டுல. அது கவர்மெண்ட் வேற ரொம்ப ஸ்பிரிச்சுவலான கவர்மெண்ட் தமிழ்நாட்டுல. கொடுமை. அதனால சந்நியாசம் தடை செய்யப்பட்டிருந்தாலும் புத்தர் வந்து உயர்ந்த காரணத்துக்காக சன்னியாசம் எடுத்தாரு. யாகத்துல மிருக பலி, வேதத்தை பயன்படுத்தி கொண்டு யாகத்துல மிருகத்தை பலிகிறத தடை பண்ணாரு. அதை நிறுத்துறதுக்கு வேண்டி அவர் துறவரம் எடுத்துக்கிட்டார். அது புத்தருக்கு பிறகு தோன்றிய ஆதிசங்கராச்சாரியர். அவர் சிறு வயதிலேயே சன்னியாசம் எடுத்துட்டார். ஆதிசங்கரர் அவர் சன்னியாசின்னு ரொம்ப அற்புதமா இருக்கும். அவர் வந்து அவங்க அம்மாட்ட போய் சொன்னாங்க. அப்பா இருந்து போயிட்டார், அம்மா தான் இருந்தாங்க. அம்மாட்ட போய் சொன்னாரு, நான் சன்னியாசம் எடுக்க போறேன். அம்மா வந்து அழறாங்க. ஏன்னா தவம் இருந்து பெற்ற குழந்தை, ஒரே பையன் தான் சிவகுரு, தவம் இருந்து பெற்ற குழந்தை. அம்மா ஒத்துக்கவே மாட்டிட்டாங்க, நீ சன்னியாசம் வந்து ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா ஆதிசங்கரர் வந்து சன்னியாசம் எடுத்துட்டாதான் இந்த புத்தருடைய கொள்கை. இது வந்து ஆக்சுவலி இதுக்கு ரொம்ப நிறைய தத்துவங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் பேசினா உங்களுக்கு குழம்பி போயிடும். அதனால இந்த மேலோட்டமா சொல்லிட்டு போயிடும். இந்த ஒரு பிலாசபிக்கு பின்னாடி எக்கச்சக்க காரணம் இருக்கு. புத்தருடைய கொள்கை, ஆதிசங்கர் கொள்கை, ராமானுஜருடைய விசிஷ்டாத்வைதம், அப்புறம் வந்து மாதவாச்சாரிய துவைதம், அப்புறம் சைத்தன்யம், அப்புறம் அச்சிந்தியா பேதாபேத தத்துவம், இதெல்லாம் சொன்னேன் போச்சு, அவ்வளவுதான். இந்த பசங்க எல்லாம் இங்க படுக்கையே படுத்துருவாங்க. அவ்வளவு பிலாசபி இருக்கு. நம்ம ஜாலியா சைத்தன்யம் அப்படி கண்ணையால கேட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறோம். இந்த பிலாசபிக்குள்ள போனோம் தலையெல்லாம் சுத்திடும். நிறைய தத்துவம் இருக்கு. தத்துவத்துக்கு பஞ்சமே இல்லை. புத்தருடைய கொள்கை நிர்வாணா, இந்த நிர்வாண கொள்கை நாத்திகம். புத்தர் கொள்கை நாத்திகம் தான், கடவுள் இல்லைன்னு சொல்றதுதான். ஆனா புத்தரை ஃபாலோ பண்ணாங்க. அதுதான் கிருஷ்ணனுடைய ட்ரிக்கு. பாகவதத்துல கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, பாகவதத்துல வியாசர் என்ன சொல்றாரு, பகவான் புத்தரை அவதரிப்பார்னு பாருங்க. புத்தர் அவதாரம் பண்ணது 2500 வருஷத்துக்கு முன்னாடி. புத்தர் அவதாரம் பண்ணது 2500 வருஷத்துக்கு முன்னாடி. பாகவதம் சொன்னது 5000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப பாகவதத்துல 5000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன பாகவதத்துல 2500 வருஷம் கழிச்சு புத்தர் அவதரிக்க போறாருன்னு சொல்லிருக்கு. இப்போ கலியுகத்துல கிக்கிடேஷு பவிஷ்யதி அஞ்சனா சூதா புத்தோ நாம் அஞ்சனா சூதா சுரத்வஷா. சுரத்வஷா அப்படின்னா பொறாமைக்காரங்க அல்லது நாத்திகர்கள். இவங்களை கவர்வதற்காக பகவான் புத்தராக அவதாரம் செய்து எல்லோரையும் கவர்ந்து விடுவார். இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் புத்த கொள்கையை ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, புத்தர் வந்து எல்லாரும் சமமானவர், அவர் எந்த மதத்தையும் சேர்ந்தவர் இல்ல, எந்த மார்க்கத்தையும் சேர்ந்தவர் இல்ல, புத்தரே ஒரு மார்க்கம் தான். புத்தரை ஃபாலோ பண்றாங்க, மறைமுகமா அவங்க கிருஷ்ணர் தான் ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா கிருஷ்ணா தான் புத்தர் அவதாரம் பண்ணாரு. அப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த பகவானை நேரடியா ஏற்றுக்கொள்ளாதவங்க, கிருஷ்ண பகவானை நேரடியா ஏற்றுக்கொள்ளாதவங்க புத்தரை சரணடைறாங்க. சோ புத்தர் என்ன பண்றாரு, படிப்படியா அவங்கள ஃபாலோ பண்ண வைக்கிறாரு. அட்லீஸ்ட் அவங்கள வந்து மனுஷனாவது இருக்க வைக்கிறாரு. மிருகத்தை எல்லாம் கொல்லாம, அயோக்கியத்தனம் பண்ணாம, மிருகத்தை கொண்டு சாப்பிடாம மனுஷனா வாழ்றதுக்கு புத்தர் அவதாரம் பண்ணார். இது வந்து 2500 வருஷத்துக்கு முன்னாடி. பாகவதம் சொன்னது 5000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப பாகவதம் எவ்வளவு உன்னதமான ஸ்கந்தம். பின்னாடி வரக்கூடிய அவதாரம், சைத்தன்யமாவுடைய அவதாரம், புத்தருடைய அவதாரம், இதெல்லாம் பாகவதத்தில் இருக்கு. அதான் பாகவதம் புராணமலம், அழுக்கற்ற ஒரு தூய்மையான புராணம். பாகவதம் கிருஷ்ணர் வேறு வேறு இல்ல, கிருஷ்ணாவுடைய இலக்கிய அவதாரம். தெரியல பாப்போம். சரியா? என்னாச்சு, இப்ப புத்த அவதாரம் பண்ண.
அவர் சன்னியாசம் எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் ஆதிசங்கரும் சன்னியாசம் எடுத்துட்டாரு. அவர் சிறு வயதிலேயே 6-7 வயசு இருக்கும், அம்மாட்ட போய் சன்னியாசமா போறாரு. ஏன்னா ஆதிசங்கருக்கு கொடுத்த சேவை என்னன்னா புத்த மார்க்கத்தை விரட்டி அடிச்சுட்டு வேதத்தை திரும்ப கொண்டு வரணும். ஏன்னா சைத்தன்ய மாப்பிள்ளை என்ன சொல்றாரு, 500 வருஷத்துக்கு முன்னாடி சைத்தன்ய மாப்பிள்ளை வந்தப்போ சைத்தன்ய மாப்பிள்ளைய கோட் என்னன்னா, வேதனா மாலினா பௌத்த ஹோயில நாஸ்திக், புத்தரை ஃபாலோ பண்றவங்கள நாஸ்திகர்கள் தான். அப்ப நாஸ்திகர்களை திரும்ப ஆன்மீகத்துக்கு கொண்டு வரணும், அவங்க வழியிலேயே போய் கொண்டு வரணும். இப்போ இப்போ இவருக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது. ஆனா இவர் என்ன பண்றாரு, ஒரு நல்ல நல்ல மனிதரா இருக்காரு. ஆனா இவர் கடவுள் மேல நம்பிக்கை இல்லை, நல்ல மனிதரா இருக்காரு. அப்ப இவர் கடவுளை ஏற்றுக்க வைக்கணும்னா முதல்ல அவர் வழியிலேயே போய் அவர் கொண்டு வரணும். இப்ப கடவுள் நம்பிக்கை இல்லாத போய் கிருஷ்ணரை முழுமுதல் கடவுள் சொல்லி அவர் ஏற்றுக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ஆச்சாரியமார்களால தான் முடியும், நம்மளால நமக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு நாத்திகன்ட்ட போய் அவனை கிருஷ்ண பக்தரா மாத்துறது நமக்கு ரொம்ப கஷ்டம். அதனால என்ன பண்ணாரு, ஆதிசங்கராச்சாரியர் புத்தரோட வழியிலேயே போய் கடவுளை ஏற்றுக்க வச்சாரு. ஆனா என்ன பண்ணிட்டாரு, எல்லாமே பிரம்மம்னு சொல்லிட்டாரு. வேதத்துல சொல்லியிருக்கு எல்லாம் பிரம்மம், நீயும் பிரம்மம், நானும் பிரம்மம், கடவுளும் பிரம்மம். நாம இதை உணராம இருக்கிறோம். இதை நம்ம உணர்ந்துட்டா இந்த உடலை விட்டா நாமளும் பிரம்மம் ஆயிடுவோம். அப்புறம் அந்த பிரம்ம வேற இந்த பிரம்ம வேற எல்லாம் ஒண்ணுதான். அதான் வேதாந்த சூத்திரத்தோட முதல் வாக்கியம் சர்வோம் கலோ இதம் பிரம்மம். எல்லாம் பிரம்மத்துல தொடங்குது, எல்லாம் பிரம்மத்துல முடியுது. அகம் பிரம்மாஸ்மி, நான் தான் அந்த பிரம்மம். அதனால இந்த அத்வைத சன்னியாசிகள், மாயாவாத சன்னியாசி, 2 வகையான சன்னியாசி இருக்காங்க. பிரபுபாதர் அடிக்கடி ஒரு புக்ல சொல்லுவார், அவர் கிளாஸ்ல 2 விதமான சன்னியாசி. ஒன்னு மாயாவாத சன்னியாசி, இன்னொரு வைஷ்ணவ சன்னியாசி. மாயாவாத சன்னியாசி ஏகதண்ட சன்னியாசி, ஒரு தண்டம் கையில வச்சிருப்பாங்க. நீங்க ஆதிசங்கர சம்பிரதாயத்தில் வரக்கூடிய சங்கர சம்பிரதாயத்தில் வரக்கூடிய மாயாவாத சன்னியாசி ஒரு தண்டம் வச்சிருப்பாங்க. அதோட நோக்கம் என்னன்னா, இந்த தண்டம் எடுத்துட்டாலே அவர் பிரம்மம் உணர்ந்துட்டாரு, அவர் நாராயணர் ஆயிட்டாரு. மாயாவாதியுடைய கோட் என்னன்னா, அவங்களுடைய கூற்று என்னன்னா, தண்டகரண மாத்திரேன நர நாராயண பவே. சன்னியாசம் எடுத்துட்டாலே ஒரு நாராயணர் ஆயிட்டாரு. இது மாயாவாத கொள்கை. ஆனா வைஷ்ணவ சன்னியாசி திரிதண்டி சன்னியாசி. நம்ம சில நேரங்களில் பிரிண்ட் பண்ணிருப்போம், திரிதண்டி சன்னியாசி. நம்ம திரு ஜெயபதாசாமி குருமராஜ் அவர்கள் மலேசியா வருகிறார், அதுல திரிதண்டி சன்னியாசி போட்டு. திரிதண்டம்னா அவருடைய ஒரு தண்டத்துல மேல 3 குச்சி சுத்தி இருக்கும். நீங்க புரோபாடி தண்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா, புரோபாடி தண்டத்துல ஒரு தண்டம் இருக்கும், அதுல மேல ஒரு 3 குச்சி சுத்தி இருக்கும். அதுல இருக்கா காமிங்கல, மேல ஒரு 3 குச்சி இருக்கும் பாருங்க. இருக்கா, மேல கட்டி இருக்கு பாருங்க, இந்த பிரபுபாதங்கிற எழுத்து கீழே. அதுல 3 குச்சி சுத்தி இருக்கும். ஒரு தண்டத்துல 3 குச்சி சுத்தி இருப்பாங்க. அப்ப திரிதண்டி, ஒரு தண்டத்துல 3 குச்சி இருக்கு. திரிதண்டி சன்னியாசினா காயா வாச்சா மனசா, செயலால மனதால வார்த்தையால பகவானுக்கு சேவை பண்றவங்க. அப்ப வைஷ்ணவ சன்னியாசி அவருக்கு கடவுளோட ஒன்னாயிருந்தா சொல்றது இல்ல. மாயாவாத சன்னியாசி என்ன சொல்றாங்க, நான் சன்னியாசி எடுத்துட்டா கடவுளோட ஒன்னாயிட்டேன், நானும் கடவுள் ஒண்ணுதான். ஆனா வைஷ்ணவ சன்னியாசி என்ன பண்றாங்க, நான் பகவானுடைய சேவகன். ஒரு வைஷ்ணவ சன்னியாசி என்ன பண்றாரு, பகவானை பற்றி பிரச்சாரம் பண்றாரு. ஒரு வைஷ்ணவ சன்னியாசி என்ன பண்றாரு, உடலால மனதால வார்த்தையால பகவானுக்கு சேவை பண்றாரு. அதான் திரிதண்டி சன்னியாசி. அப்புறம் சன்னியாசில 4 கேட்டகரி இருக்கு, 4 வகையான சன்னியாசி. குட்டிச்சாக்கா, பகுதாக்கா, பரிவர்தாச்சாரியா, பரமஹம்சா. 4 ஸ்டேஜ். ஒன்னும் புரியலன்னு எனக்கு புரியுது, அப்படிதான் இருக்கு. குட்டிச்சக்கா அப்படின்னா சன்னியாசில 4 கேட்டகரி, 4 வகையான சன்னியாசிகள். குட்டிச்சக்கா, பகுதாக்கா, பரிவர்தாச்சாரியா, பரமஹம்சா. குட்டிச்சக்கான்னா சன்னியாசிக்கு ஒரு இடத்துல தங்கி இருப்பார், கஷேத்திர சன்னியாசி. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் சன்னியாசிக்கு மாயாப்பூர்லயே தங்கி இருக்காருன்னா ஒரு கஷேத்திர சன்னியாசி, அங்க விட்டு வெளியே போறது இல்லை. அந்த மாதிரி ஒரு விரதம் எடுத்திருப்பாரு. சன்னியாசி எடுத்து நான் இந்த ஊர்ல தான் இருப்பேன், அவர் குட்டிச்சக்கா. பகுதாக்கானா பக்கத்துல அக்கம் பக்கத்துல ஊர்களுக்கு எல்லாம் போறது, பல வீடுகளில் போய் பிக்ஷை எடுக்கிறது, பகுதாக்கா. பரிவர்த ஆச்சாரியனா உலகம் முழுவதும் சுற்றி வரவர் பரிவர்த ஆச்சாரியர். நம்ம பிரேம் தோனி சொல்லுவோம், ஜெயோம் விஷ்ணுபாத பரமஹம்ச பரிவர்தாச்சாரிய, பரமஹம்ச பரிவர்தாச்சாரிய, ஜெயோம் விஷ்ணுபாத பரமஹம்ச பரிவர்தாச்சாரிய, அஷ்டோத்திர சத ஸ்ரீமத் டிவைன் கிரேஸ் ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். இது என்னன்னு தெரியாம சொல்லிட்டு இருக்கிறேன். இது ஒன்னொருக்கு மீனிங் இருக்கு. விஷ்ணுபாதா அல்லது பிரபுபாதன்னா என்னது, பிரபுபாதன் என்ன அர்த்தம்? விஷ்ணுபாதா அல்லது பிரபுபாதன்னா பகவானுடைய தாமரை பாதத்தை பூர்ணமா அடைக்கலம் பெற்றிருப்பார், பூர்ணமாக சரணடைந்தவர். அவர் தான். யார் ஒருத்தர் பகவானுடைய தாமரை பாதத்தை முழுமையாக சரணடைந்திருப்பாங்களோ அவங்க விஷ்ணு பாதம் அல்லது பிரபு பாதம் சொல்லுவாங்க.
அப்போ பிரபுபாதங்கிறது டைட்டில். ஏசி பிரபுபாடைய பேர் வந்து அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதா, சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் பிரபுபாதா, ரூபகோசாமி பிரபுபாதா. பிரபுபாதங்கிறது டைட்டில். பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை பூர்ணமாக அடைக்கலம் கொண்டிருப்பார். அப்போ பரிவரதாச்சாரியன உலகம் முழுவதும் சுற்றி வரும், சுற்றுப்பயணம் செஞ்சு பிரச்சாரம் பண்ணுவார். கிருஷ்ண பக்திய உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரம் செய்து பரிவரதாச்சாரியர். பரமஹம்சானா எல்லாத்தையும் கடந்து உன்னதமான நிலையில் கிருஷ்ண பிரேமத்தில் அவரை பார்த்தாலே நம்ம இதயத்துல பக்தி வரும், பிரேமம் வரும். அவர் பார்த்தாலே நமக்கு கிருஷ்ணன் மேல அன்பு வரும். அவர் பார்த்தாலே நமக்கு வந்து அவர் மேல அவர் சொல்றதை கேட்கணும், அவரை ஃபாலோ பண்ணணும்னு தோணும். அவர் தான் பரமஹம்சா. பியூர் ஸ்டேட் சன்னியாசத்துல வந்து ரொம்ப உயர்ந்த நிலையில். ஆதிசங்கரன் சன்னியாசம் எடுத்துட்டாரு, அம்மா விடவே இல்லை. ஒரு நாள் ஆத்துல குளிக்க போனாரு நதியில. அப்ப என்னாச்சு, ஒரு முதல்ல வந்து காலை பிடிச்சிடும், குழந்தையோட காலு. அம்மா கரையில் நின்றுப்பா, இவரு தண்ணியில முதல்ல காலை பிடிச்சிட்டு அம்மா கூப்பிடுறா, சங்கரா சங்கரா வாடா வாடா, எப்படியாவது வாடா. நான் வரமாட்டேன், முதல்ல காலை பிடிச்சாலும் பரவாயில்ல, நான் வரமாட்டேன். இந்த முதல்ல காலை பிடிக்க வருது, அம்மா கூப்பிடுறா, நான் வரமாட்டேன், நீ வந்தா நீ வந்து எனக்கு சன்னியாசம் கொடுக்க மாட்டேன், சன்னியாசம் போக விட மாட்டேன், நீ சன்னியாசம் போக விடுறேன்னு சொல்லி நான் வரல. ட்ரிக் பண்ணிட்டு, சரி நீ அம்மா என்ன நினைப்பா, பையன் உயிரோடு இருந்தா போதும், சரி நீ சன்னியாசிய போயிட்டு வாடானா. அப்படி வந்து ஒரு சன்னியாசி எடுத்துட்டு போன அவரு மாயாவாத சன்னியாசி அவரு. ஆனா பாருங்க, ஆதிசங்கரை ஃபாலோ பண்றவங்களாம் மாயாவாதத்தை சீரியஸா எடுத்துட்டாங்க. பகவானுக்கு ரூபம் கிடையாது, ஒரு அருவமானவர் தான். ஆனா ஆதிசங்கர் என்ன பண்ணாரு, அவங்க அம்மா உடலை விடும்போது வராரு, அம்மாட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு போனாரு. ஆதிசங்கர் உடலை விடும்போது அம்மாட்ட சொல்லுவாரு, நீ நான் சன்னியாசம் போறதுக்கு நீ எனக்கு பிளஸ் பண்ண, அதனால என்ன பண்ணுவேன், நீ உடலை விடும்போது நான் எங்க இருந்தாலும் வருவேன். அது மாதிரி அவங்க அம்மா உடலை விடும்போது ஆதிசங்கர் வேற உன்னுடைய கடைசி ஆசை என்னன்னு கேட்டாரு. நான் உன்னை பிரம்மத்துக்கு அனுப்பிச்சு வச்சுமா, பிரம்மத்துல போய் இருக்கியானாரு. எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் கிருஷ்ணனை பார்க்கணும், நான் கிருஷ்ணாவை பார்க்கணும். நான் ஆதிசங்கர் வந்து ரொம்ப அழகா பாட்டு பாடி பகவானை வரவேற்பார். பகவான் வந்து பகவானுடைய தாமரை பாதத்தை தரிசனம் பண்ணிட்டு கோவிந்த நாமத்தை உச்சரித்து அந்த அம்மா உடலை விட்டாங்க. ஆதிசங்கர் அவங்க அம்மாவே கோலவதாரத்தை அமைச்சிருக்கிறாரு, ஆனா அவர் பேசுறது மாயாவாதம். இது வந்து கிருஷ்ணாவுடைய ஆர்டர். அந்த டைம்ல அந்த சிச்சுவேஷன் அவர் அதை சொல்ல வேண்டியிருந்தது. மாயாவாதம் அசசாஸ்திரம் பிரச்சன்யம் பௌத்தம் உச்சதே மையேவ விகிதான் தேவி கலோ பிராமண மூர்த்தினா. ஆதிசங்கர் வந்து சிவபெருமான், அவர் தான் ஆதிசங்கரா வந்தார். அவர் பார்வதிட்ட சொல்றாரு, சிவபெருமான் அவதாரம் பண்றதுக்கு முன்னாடி பார்வதிட்டு சொல்றாரு, ஓ பார்வதி, நான் கலியுகத்துல மாயாவாதம் கிருஷ்ணருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவேன், அது உண்மை இல்லாத சாஸ்திரம். மாயாவாதம் அசத் சாஸ்திரம், அசத்னா உண்மை இல்லாது. நான் வந்து மாயாவாத கொள்கையை பிரச்சாரம் பண்ணுவேன் கலியுகத்துல, மாயாவாதம் அசத் சாஸ்திரம். எதுக்காக? பிரச்சனையும் பௌத்தம் உச்சதே, புத்த கொள்கையை விரட்டணும். ஏன்னா புத்தர் வந்து அவர் தத்துவம் சொன்ன உடனே நிறைய பேர் புத்தரை ஃபாலோ பண்ணாங்க. நீங்க பாருங்க, தாய்லாந்து, மலேசியா, இந்தியா, ஸ்ரீலங்கா, எல்லா இடத்துலயும் புத்தரை வந்து ரொம்ப சீரியஸா ஃபாலோ பண்ணாங்க. ஒரு டைம்ல இந்தியா ஃபுல்லா புத்தருடைய இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு வந்தது. ஆதிசங்கர் மட்டும் வரலைன்னா ஏறக்குறைய உலகமே புத்த மார்க்கம் பின்பற்றி இருக்கு. ஆதிசங்கர் வந்ததுனாலதான் புத்த கொள்கை ஸ்டாப் பண்ண. அப்ப ஆதிசங்கர் சிவபெருமான் சொல்றாரு பார்வதி கிட்ட, மாயாவாதம் அசத் சாஸ்திரம் பிரச்சன்யம் பௌத்தம் உச்சிதை மையேவ நானே விகிதான் தேவி, ஓ தேவி கலோ பிராமண மூர்த்தினா, கலியுகத்துல ஒரு பிராமண குலத்துல பிறந்து மாயாவாதத்தை பிரச்சாரம் பண்ணுவேன். இப்ப என்னாச்சு, ஆதிசங்கர் வந்து பாரதம் முழுவதும் பிரயாணம் பண்ணார். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 திசையும் வந்து ஹோல் நைட் டிராவல் பண்ண ஃபர்ஸ்ட் ஆச்சாரியம் வந்து ஆதிசங்கரா. 4 திசையிலும் 4 மடத்தை நிறுவனர். தெற்குல வந்து சவுத்ல, இந்தியாவோட சவுத்ல ஸ்ரீங்கேரி மட், நார்த்ல ஜோஷி மட், அந்த துவாரகையில துவாரகா மட், ஜெகநாத் புரியில கோவர்தன் மட். 4 மடங்களை நிறுவி பாரதம் முழுவதும் பிரயாணம் பண்ணி புத்தரோட கொள்கையை முறியடிச்சு மாயாவாதத்தை ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆதிசங்கராச்சாரி. அவர் 6 வயசுல சன்னியாசிட்டார். எனக்கு அப்புறம் ராமானுஜாச்சாரிய மேரேஜ் ஆன விஷயத்தையும் சன்னியாசி எடுத்துட்டார். அதுக்கப்புறம் மாத்வாச்சாரியர் 12 வயசுலேயே சன்னியாசி எடுத்துட்டார். சைத்தன்ய மகாபிரபு 24 வயசுல சன்னியாசி எடுத்தார். சைத்தன்ய மகாபிரபு அண்ணா வந்து விஸ்வரூபா வந்து அவரும் சின்ன வயசுலேயே சன்னியாசி எடுத்து போயிடுவார். ஏன்னா ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி, நேற்று கூட பேசிட்டு இருந்தோம், முந்தா நேற்று, பக்தி வினோத் தாகூருடைய காலத்துல வந்து 200 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தையிலே கல்யாணம் பண்ணிடுவாங்க.
ஒரு 10 வயசு 11 வயசும் போதே பையனுக்கு கல்யாணம் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி விஸ்வரூபருக்கு சின்ன வயசு இருக்கும் போதே சச்சி மாதாவை ஜெகநாத மிஸ்ரர் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பிளான் போடுறாங்க. இந்த குழந்தைக்கு வந்து 10 வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ணி வைக்கணும். இது விஸ்வரூபருக்கு தெரிஞ்சு போயிடுது. விஸ்வரூபா வந்து பலராம், ஆக்சுவலி சங்கர்ஷ்ணா. எப்பெல்லாம் பகவான் கிருஷ்ணர் இந்த பூமியில வர்றாரு அப்ப பலராமன் கூட வர்றாரு. அப்ப கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபு வந்த போது விஸ்வரூபர் பலராமரா வந்தாரு. அப்ப நித்யானந்த பிரபு யாரு? சோ நித்யானந்த பிரபுடைய எக்ஸ்பான்ஷன் தான் விஸ்வரூபா. பலராமர் வந்து 2 விதமா வந்தாரு. நித்யானந்த பிரபு வந்தாரு, விஸ்வரூபாவும் வந்தாரு. சோ விஸ்வரூபா வந்து ஃப்ரம் ஹிஸ் பர்த், பிறப்புல இருந்தே விஸ்வரூபாவுக்கு வந்து இந்த ஜட உலகத்துல எது மேல அட்டாச்மெண்ட் கிடையாது. அவர் எப்பவுமே கிருஷ்ணாவை நினைச்சுக்கிட்டே இருப்பார். சைத்தன்யா அண்ணா விஸ்வரூபா, சச்சி மாதாவுடைய பையன், ஜெகநாதனுடைய பையன். ஒரு நாள், ஆக்சுவலி ஒரு நாள் இல்ல, தினமும் என்ன நடக்கும்னா விஸ்வரூபா வந்து அத்வைத பிரபுடைய வீட்டுக்கு போவாங்க. அத்வைத பிரபு வந்து இந்த சைத்தன்யருடைய, அதாவது கிருஷ்ணாவுடைய லீலை, கிருஷ்ண லீலை, கிருஷ்ணாவுடைய தெய்வீக குணங்கள் இதெல்லாம் அத்வைத பிரபு கேட்டுட்டே இருப்பார். 24 hours. தூங்குறதுக்கு மட்டும் தான் வீட்டுக்கு வருவாரு. விஸ்வரூபா வந்து தூங்குறதுக்கு மட்டும் தான் வீட்டுக்கு வருவாரு. வீட்டுல வந்தாலும் பூஜை பண்றதுக்கு உட்காந்து சான் பண்ணிட்டு இருப்பாரு. எனிதிங் மெட்டீரியல் வந்து எதுலையுமே அட்ராக்ட் பண்ணல. அம்மாவுக்கு ஒரே பயம், இந்த குழந்தை எங்கடா இப்படி இருக்கான். சச்சிமாதாவுக்கு ஒரே கவலை. இந்த விஸ்வரூபா வந்து எந்த மெட்டீரியல் ஆக்டிவிட்டி பண்ண மாட்டேங்கிறான். காலையில் எந்திரிப்பாரு, அத்வைத பிரபு வீட்டுக்கு போவாரு, கிருஷ்ண கதை கேட்பாரு, வருவாரு, படுத்து தூங்குவாரு, பூஜை எல்லாரும் பூஜை பண்ணும்போது சான் பண்ணுவாரு. உங்களுக்கு பயம் வந்துருக்கு. சச்சி மாதா என்ன பண்ணாங்க, கல்யாணம் பண்ணிடலாம் விஸ்வரூபாக்குன்னு பிளான் போடும்போது விஸ்வரூபாக்கு தெரிஞ்சு போயிடுது. இங்க இருந்தா என்ன வந்து ஃபேமிலி லைஃப்ல இது பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அவரு வீட்டை விட்டு போயிட்டாரு. சன்னியாசம் எடுத்துட்டு போயிட்டு சங்கராரண்யா அப்படின்னு சொல்லி சன்னியாசம் எடுத்துட்டு அவரு பண்டர்பூர்ல இருப்பார் விஸ்வரூபா. ஆனா யாருக்குமே தெரியாது. அப்ப சச்சி மாதா அழுவாங்க. இந்த மாதிரி என் பையன் வந்து சன்னியாசியா போயிட்டானே, விஸ்வரூபா போயிட்டானே அழுவாங்க. அப்போ மகாபிரபு பேர் விஸ்வம்பர், சைத்தன்ய மகாபிரபுடைய குழந்தை பேர் வந்து விஸ்வம்பர். அப்ப மகாபிரபு போய் சமாதானப்படுத்துவாங்க. அம்மா நீ அழக, அண்ணா போன நான் இருக்கேன், நான் உன்னை பாத்துக்குவேன், கவலையே படாத, எல்லாம் சமாதானம் பண்ணி வச்சாரு. அப்புறம் அவரு ஒரு நாள் சன்னியாசி எடுத்துட்டாரு. மகாபிரபு சன்னியாசி எடுத்துட்டாரு. சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப அன்பான அம்மா. சச்சி மாதா வந்து யசோதா மையா, ரொம்ப அன்பான அம்மா. விஷ்ணு பிரியா ரொம்ப அழகான வைஃப். லட்சுமி தேவி, விஷ்ணு பிரியா, பூமா தேவி. அவங்கள விட்டுட்டு மகாபிரபு சன்னியாசி எடுத்துக்கிட்டாரு. எதுக்கு? இந்த கலியுக மக்கள் வந்து என்னுடைய வார்த்தையை சீரியஸா எடுத்துக்கணும்னா நான் சன்னியாசி எடுக்கணும். ஏன்னா சன்னியாசி சொன்னா உடனே எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. சன்னியாசத்துக்கு எப்பவுமே ஒரு வேல்யூ இருக்கு. அதனால நான் கிரகஸ்தரா இருந்து, ஆக்சுவலி நடந்தது, சைத்தன்ய மகாபிரபு கிரகஸ்தரா இருக்கும்போது எல்லாரும் ஒரு கேள்வி பண்ணிட்டு இருந்தாங்க, என்ன இந்த நிமாய் எப்ப பாரு. ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு நிமாய் பண்டிதரா இருந்தப்போ கிராமர் சொல்லி கொடுப்பாரு. அவர் கிராமர் ஸ்கூல் நடத்திட்டு இருந்தாரு. ஆனா அவரு ஈஸ்வரபூரிய சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ண பிரேமத்தை வெளிப்படுத்துவார். அப்ப கிராமர் சொல்லிக்கும் போது எல்லாமே கிருஷ்ணரோட ரிலேட் பண்ணி சொல்லுவார். எந்த பேர் என்ன வந்தாலும் கிருஷ்ணா கிருஷ்ணாங்கிற நேம் தான் அதுல அதிகமா இருக்கு. எது சொன்னாலும் கிருஷ்ணரை எக்ஸாம்பிள் வச்சு சொல்லுவார். அவர் கிளாஸ்ல கிருஷ்ணாங்கிற நாமம் தான் அதிகமா இருக்கு. எப்போ சைத்தன்ய மகாபிரபு சங்கீத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவரு கயால போய் ஈஸ்வரபுரியை சந்திச்சுட்டு வருவார். ஈஸ்வரபுரியை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் மகாபிரபு கிருஷ்ணன் மேல அன்பை வெளிப்படுத்துவார். அது வரைக்கும் வெளிப்படுத்தல. அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு. ஏன் சன்னியாசி எடுத்துட்டாரு, ஏன் ஈஸ்வரபுரியை சந்திச்சதுக்கு அப்புறம் பிரேமத்தை வெளிப்படுத்தினாரு? குருவுடைய கருணையில தான் ஒருத்தர் கிருஷ்ண பக்தி. ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு சாட்சாத் பகவான் கிருஷ்ணா. அவர் வந்து சன்னியாசியோ பிரம்மச்சாரியோ கிடையாது. சைத்தன்ய மகாபிரபு ஒரு சன்னியாசியும் இல்ல, ஒரு பிரம்மச்சாரியும் இல்ல, அவர் முழுமுதற் கடவுள். ஆனா இந்த உலகத்துல அவர் இந்த லீலையெல்லாம் பண்றாரு. அவர் மனித ரூபத்துல வந்ததுனால அவர் ஒரு பிராமண குலத்துல பிறந்து அப்புறம் ஈஸ்வரபுரியை சந்திச்சு அவர்கிட்ட இருந்து தீட்சை பெற்று குருவுடைய கருணையால, ஒரு பக்தருடைய கருணையால தான் கிருஷ்ண பிரேமம் கிடைச்சதுன்னு வெளிக்காமிக்கிறார். அவருக்கு குரு அவசியம், அவர் தான் ஜெகத்குரு. கிருஷ்ணன் வந்தே ஜெகத்குரு, அவர் தான் ஜெகத்குரு. ஆனா அவர் என்ன பண்ணாரு, ஒரு குருவை ஏத்துக்கிறது எவ்வளவு முக்கியம்னு காமிக்கிறார். அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணர் மேல உள்ள பிரேமத்தையே வெளிப்படுத்துறாரு. அப்புறம் இந்த பசங்களுக்கு எல்லாம் பாடம் சொல்லி கொடுக்கும்போது எல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க. நிமாய் முன்ன இப்படி எல்லாம் பாடம் நடத்தினதே இல்ல. மூச்சு விடும் போதெல்லாம் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு 24 மணி நேரம் கிராமர் நடத்தும் போது கிருஷ்ணரை பத்தி தான் பேசுறாரு. அப்புறம் சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணாரு, கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு ராதாரனுடைய பாவத்துல கோபிகளை பத்தி பேச ஆரம்பிச்சாரு. கோபி பாவத்தை வெளிப்பட கோபிலாம் இந்த பசங்களை கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இது, முன்ன கிருஷ்ணா கிருஷ்ணன் சொல்லி இப்ப கோபின்னு சொல்றாருன்னு மகாபிரபு கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
தென் மகாபிரபு புரிஞ்சுக்கிட்டாரு, நான் இந்த மாதிரி இருந்தேன்னா நான் சொன்னா கேட்க மாட்டாங்க, நான் சன்னியாசம் எடுத்துக்கிட்டாதான் சொன்ன கேட்பாங்க. அன்னைக்கு மகாபிரபு டிசைட் பண்ணாரு, நான் வந்து சன்னியாசம் எடுத்துக்கணும். பக்தர் எல்லாம் அழகாங்க, எல்லாம் அழறாங்க. நித்யானந்த பிரபு, அத்வைதா ஆச்சாரியர், முகுந்த தத்தா, முராரி குப்தா, சச்சி மாதா எல்லாம் அழறாங்க. யாரு வந்து மகாபிரபுடைய சங்கத்தை விட்டு இருக்க முடியும்? மகாபிரபு வந்து முழுமுதற் கடவுள். பகவானே பக்தனா வந்து கிருஷ்ண பக்தி அனுபவிக்கிறாரு, கீர்த்தனம் பாடுறாரு, நடனம் ஆடுறாரு. 24 மணி நேரம் ஸ்ரீவாஸ்தவ வீட்டுல ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது இரவா பகலா, என்ன நேரம், பசி, ஏக்கம், தாகம் ஒண்ணுமே தெரியாதவங்க. இன்னைக்கும் நீங்க நவதீப் போனீங்கன்னா, மாயாப்பூர் போனா இன்னைக்கு என்ன கிழமை, என்ன தேதி, என்ன மணி ஒண்ணும் தெரியாது. நமக்கு ஒண்ணு மட்டும் காதுல கரிநாம கேட்டுக்கிட்டே இருக்கும், பிரசாதம் சாப்பிட்டுட்டே இருக்கும், எல்லாம் சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும். எவ்வளவு பேர் இதை ரியலைஸ் பண்ணிருக்கீங்க? மாயாப்பூர் போனா இன்னைக்கு என்ன தேதி, என்ன கிழமை, இப்ப மணி எவ்வளவு, ஒண்ணுமே தெரியாது. எவ்வளவு பேர் மாயாப்பூர் போயிருக்கீங்க? எவ்வளவு பேர் ரியலைஸ் பண்ணிருக்கீங்க? அங்க போனா நமக்கு ஒண்ணு மட்டும்தான் ஹரிநாமம் காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. எங்க போனாலும் ஹரே கிருஷ்ணா மாத்திரம் ஹரிபோல் கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்புறம் நல்ல பிரசாதம் கிடைக்கும், கீர்த்தனம், பாடணும், நடனம், சைத்தன்யா அப்படியே இப்ப நடந்து சுத்தி பார்க்கணும். அப்புறம் வந்து படுத்தா தூங்கிடும், அவ்வளவுதான். ஆபீஸ்ல என்ன வேலை, ஊர்ல யாரு வந்து போனா, மலேசியால மழை பெஞ்சுதா, வெயில் அடிச்சுதா ஒன்னும் தெரியாது. மலேசியான்னு ஒண்ணு இருக்கிறதே மறந்துடும் இல்லையா? அவ்வளவுதான். அப்பேற்பட்ட மகாபிரபுடைய சங்கத்தை யார் விரும்புவாங்க விடுறதுக்கு? எல்லாம் அழறாங்க பக்தர்கள்லாம். ஆனா மகாபிரபு முழுமுதற் கடவுள், முழு சுதந்திரமானவர், யாரோட சுதந்திரத்தை தடுக்க முடியும்? பக்தர்கள் அழறாங்க. எனிவே மகாபிரபு முடிவு பண்ணியாச்சு, யாராலும் தடுக்க முடியாது. மகாபிரபு வந்து ஒரு நாள் சச்சி மாதா சொன்னாங்க. சச்சி மாதா அழறாங்க. விஷ்ணு பிரியா ராத்திரி பூரா அழறாங்க, தூங்கவே இல்லை. எப்படி பகவானை பிரிஞ்சிருக்க முடியும்? தென் மகாபிரபு விஷ்ணு பிரியா சமாதானப்படுத்தினாங்க, சச்சி மாதா சமாதானப்படுத்தினாங்க. நீங்க வந்து ஹவுரா ஸ்டேஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா கட்டுவான்னு ஒரு வில்லேஜ் இருக்கு. கட்டுவா, நீங்க நவதீப் தாம் ரயில்வே ஸ்டேஷன் போனா அந்த வழியா கட்டுவாக்கு நிறைய ட்ரெயின் எல்லாம் போகும், லோக்கல் ட்ரெயின் போகும். ஆக்சுவலி நம்ம வந்து ஹவுரா ஜங்ஷன்ல இருந்து கட்டுவா லோக்கல்ல ஏறினா நவதீப் தாம்ல இறங்கலாம் லோக்கல் ட்ரெயின்ல. அந்த கட்டுவால தான் மகாபிரபு சன்னியாசி எடுத்துக்கிட்டாரு. மகாபிரபு சன்னியாசி எடுக்க போனா பக்தர்லாம் அழுறாங்க. ஏன்னா மகாபிரபு வந்து உருக்கிய பொன் நிறத்தில் இருப்பார், கோல்டன் கலர், தங்கத்தை உருக்கி காய்ச்சி ஊத்தின நிறம். தலைமுடியெல்லாம் கருப்பு கருப்பா சுருளா இங்க கண்ணத்துல எல்லாம் இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். அந்த தலைமுடியை எடுத்து சவரம் பண்ணி மொட்டை அடிச்சுக்க போறாரு, காவியோட தரிக்க போறாரு, எல்லாம் அழறாங்க. இந்த பார்பர் இருக்காரு இல்லையா, சவரம் பண்றவர் பண்ண மாட்டேங்கிறாரு. மகாபிரபு சன்னியாசி இருக்கும்போது உட்காந்துலாம் அவர் ஷேவிங் பண்ண மாட்டேங்கிறாரு. அப்புறம் பக்தர்கள்லாம் வந்து அழறாங்க. தென் அவர் எப்படியே கன்வின்ஸ் பண்ணி சேவிங் பண்ண வச்சா அவர் என்ன பண்ணாரு, மகாபிரபு சேவிங் பண்ணிட்டு அந்த கிட்ட தூக்கி கங்கையில போட்டுருவாரு. நான் வாழ்க்கையில இதை பண்ணவே மாட்டேன், நான் இன்னைக்கு சேவிங் பண்ற தொழிலே விட்டுருன்னு சொல்லி தூக்கி கங்கையில போட்டாரு. அழகாரு. அந்த மாதிரி மகாபிரபு சன்னியாசி எடுத்துக்கிட்டாரு. இப்ப சச்சி மாதா அழுதாங்க, நிமாய். ஏன்னா மகாபிரபு சன்னியாசி எடுத்த அடுத்த நிமிஷம் அவருடைய மனசு வந்து காற்றை விட வேகமா விருந்தாவனத்துக்கு போகுது. நான் விருந்தாவனத்துக்கு போகணும், அங்க கிருஷ்ணர் எங்க இருக்காரு, கிருஷ்ணரை தேடணும், அவரை பார்க்கணும், அழறாரு. சில நேரம் அழறாரு, சில நேரம் சிரிக்கிறாரு, தரையில் ஒரு பிறழுவாரு, மயங்கி விழுந்துருவாரு, ஓடுறாரு. அவரு கட்டுவால இருந்து ஓடுறாரு விருந்தாவனத்துக்கு போனோன்னு. அப்போ ஆகாசத்துல இருந்து சப்தம் கேக்குது, மகாபிரபு நீங்க இப்ப விருந்தாவனம் போக வேண்டாம், உங்க அவதார நோக்கம் விருந்தாவனம் போறதில்ல, நீங்க சன்னியாசி எடுத்துட்டு ஒரு கிராமத்திலையும் நகரத்திலையும் உங்க நாமத்தை பிரச்சாரம் செய்யணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம். இந்த மாதிரி மகாபிரபு சன்னியாசி எடுத்துக்கிட்டாருன்னு கேள்விப்பட்ட உடனே ஸ்ரீகாந்தாங்கிற ஒரு கிராமத்துல இருந்து ஒரு பக்தர் போறார் சைத்தன்ய மகாபிரபு பாக்குறதுக்காக. கங்காதர பட்டாச்சாரியா அவர் பேர். அவர் போய் பார்க்கும்போது சைத்தன்ய மகாபிரபு அப்படி சன்னியாசம் எடுத்துக்கிட்டாரு. சன்னியாசம் எடுத்து தலையெல்லாம் ஷவர் பண்ணி உட்காந்துருக்காரு. அவருடைய சன்னியாச பேர் என்னன்னு கேட்கிறாரு. சைத்தன்ய மகாபிரபு சன்னியாச பேர் என்ன? அவர் கேசவ பாரதி மகாராஜ்கிட்ட சன்னியாசம் வாங்கிட்டாரு. அவர் பேர் வந்து ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா. அந்த பேரை கேட்ட உடனே ஒரு அழறாரு. அங்கிருந்து சொல்லிக்கிட்டே வர்றாரு, ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா. அங்கிருந்து ஆரம்பிச்சு அவங்க ஊர் போற வரைக்கும் சொல்லிட்டே வர்றாரு. அது நிறுத்தவே முடியல அவரால். அந்த சன்னியாச சைத்தன்யா அப்படி நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவர் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், என்னடா ஆச்சரியம் இருக்கு, ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யம் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அன்னில இருந்து சைத்தன்யதாசன் பேர் வந்துருச்சு. அவர் தான் வந்து ஸ்ரீனிவாச ஆச்சாரியுடைய அப்பா. நம்முடைய சம்பிரதாயத்தில் இன்னொரு புகழ்பெற்ற ஆச்சாரிய ஸ்ரீனிவாச ஆச்சாரியா, அவருடைய அப்பா தான் வந்து ஸ்ரீ சைத்தன்யதாசன்.
அந்த மாதிரி மகாபிரபு சன்னியாசம் எடுத்துக்கிட்டு எல்லா பெங்கால்ல வந்து நவதீப்ல எல்லா பக்தரும் அழகாங்க. அப்புறம் சச்சி மாதா சொன்னாங்க, நீ வந்து நீ சொன்ன நீ சன்னியாசம் எடுத்துக்க மாட்டேன், இப்ப நீயும் சன்னியாசம் எடுத்துக்கிட்ட, நான் எப்படி உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறது? நீ விருந்தாவனம் போயிட்டா, விருந்தாவனம் ரொம்ப தூரம், நான் எப்படி உன்னை வந்து பார்ப்பேன், உன்னை பத்தி எப்படி தெரிஞ்சுக்குவேன்? நீ எப்படி அங்கிருந்து இங்க வருவேன், கங்கையில குளிக்கிறதுக்கு எப்படி வருவேன், நீ எப்படி நவதீபத்துக்கு வருவேன்? பேசாம நீ ஜெகநாத் பூரியில இருந்துக்கோ. ஏன்னா ஜெகநாதர் கிருஷ்ணர் வேற வேற இல்ல, நீ ஜெகநாத் பூரியில இருந்துக்கோ. அடிக்கடி பக்தர்களா உன்னை பார்க்க வருவாங்க, நானும் உன்னை பத்தி தெரிஞ்சுக்குவேன். நீயும் வந்து கங்கையில குளிக்க வரலாம். பெங்காலும் பூரியும் பக்கத்து வீடு மாதிரி, நெக்ஸ்ட் ஹவுஸ் மாதிரி. ஏன்னா 2-3 ஹவர்ஸ்ல பெங்கால்ல இருந்து நம்ம பூரிக்கு வந்துடலாம். இந்த ஒரு வேண்டுகோளை வந்து மகாபிரபு செட் பண்ணிக்கிட்டார். ஓகே, நான் வந்து விருந்தாவனம் போல நான் பூரியிலே தங்கிக்கிறேன் அப்படி மகாபிரபு பூரிய கோட்ஸா வச்சுக்கிட்டார். அதுக்கு இன்னும் பல காரணங்கள் உண்டு. இப்படி மகாபிரபு சன்னியாசம் எடுத்துக்கிட்டாரு. 6 கோஸ்வாமிகள், இவங்க சன்னியாசம் எடுத்தது எல்லாமே உயர்ந்த நோக்கத்துக்காக. வெறுமனே இந்த ஜட உலகத்துல கட்டுண்ட வாழ்க்கையில, பந்தப்பட்ட வாழ்க்கையில மூழ்கி இருக்கிற ஜீவன்களுக்கு கிருஷ்ண பிரேமம், கிருஷ்ண பக்தி கொடுக்கறதுக்காக தான். வேற எந்த ஒரு நோக்கமும் இல்ல. நான் சன்னியாசம் எடுத்தா என்ன எல்லாம் மதிப்பாங்க, என்ன புகழ்வாங்க, இந்த காலையில எல்லாம் உழுவாங்க, அதுக்காக இல்ல. இவங்க சன்னியாசம் எடுத்துக்கிட்டு எதுக்காக? கிருஷ்ண உணர்வை வந்து பெருமளவுல பிரச்சாரம் செய்யறதுக்காக. அதே மாதிரிதான் 6 கோஸ்வாமிகள், அவங்க பெரும் பண்டிதர்கள். எல்லா கோஸ்வாமிகளும் பெரிய செல்வந்தர் குடும்பத்துல பிறந்தவங்க. ரூப கோஸ்வாமி, ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி, இவங்க பெரிய செல்வந்தர்கள். ஆனா சைத்தன்ய மகாபிரபுடைய சேவைக்காக வேண்டி அந்த சொத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு வெறும் ஒரு கௌப்பீனம் மட்டும் கட்டிட்டு உள்ளாடை மட்டும் போட்டுட்டு வந்து விருந்தாவனம் உட்கார்ந்துருக்காங்க. வெறுமனே கிருஷ்ண உணர்வு இலக்கியங்களை கொடுப்பதற்காக, சாஸ்திரங்களை மொழிபெயர்ப்பு செய்வதற்காக, மகாபுடைய சேவைக்காக. பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் வந்து ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா. அவரு நீங்க வந்து அவருடைய லைஃப் ஹிஸ்டரி படிச்சீங்கன்னா, ஒரு கட்டத்துல பக்தி சித்தாந்த மகாராஜ் நவதீப்ல உட்கார்ந்து ஹரிதாஸ் தாக்கூர் மாதிரி 3 லட்சம் நாம ஜபிச்சுட்டு இருந்தாரு. அவருடைய தூய பக்தினால் அவர் விருந்தாவனம் போகல, பிரயாக போல, அயோத்தியா போல, எங்கேயுமே போல. அவர் அங்க உட்கார்ந்து ஜபிச்சுட்டு இருந்தாரு. நீங்க பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூருடைய மடம் இருக்கு, கௌடிய மட்டு, நம்ம இஸ்கான் டெம்பிள் பக்கத்துல. அங்க போனீங்கன்னா ராதா குண்டம், ஷாம குண்டம், கோவர்தனம் எல்லாம் அங்கேயே தோன்றுச்சார். அவர் பிருந்தாவனம் போல, பிருந்தாவனுக்கே அங்க பகவான் தோற்று வச்சார். பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் மகாராஜ் பிரபுபாதுக்கு. அவங்க குரு மகாராஜ் இல்ல, கௌர கிஷோர் தாச பாபாஜி மாதிரி ஒரே சீடர் பக்தி சித்தாந்த மகாராஜ். குரு இல்லாம குரு மறைச்சிட்டாரு, அவருக்கு ஆன்மீக சகோதரரும் கிடையாது. ஏன்னா கௌர கிஷோர பாபாஜியோட ஒரே சீடர் சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். குரு இல்லாம இவர் எப்படி வைராக்கியமா சன்னியாசம் எடுத்தான்னு குருவுடைய போட்டோ வச்சுக்கிட்டு பிரணாமம் பண்ணி இவர் சன்னியாசம் எடுத்துக்கிட்டாரு. அவ்வளவு ஒரு வைராக்கியமான ஆச்சாரியர். நமோ பக்தி நமோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய போதலே ஸ்ரீமதே பக்தி சித்தாந்த சாரஸ்வதி நாமினே ரிஷபானு தேவி. அவருடைய இனிஷியேஷன் நேம் ரிஷபானு தேவி. தைத்தாய கிருபாப்தே கிருஷ்ண சம்பந்த விஞ்ஞான காயினே பிரபவே நம. கிருஷ்ண உணர்வு தத்துவங்களை வந்து அவர் முழுமையாக அறிந்து உணர்ந்தவர், அதை பிரச்சாரம் பண்றவர். மாதுரியோஜ்வலா, கிருஷ்ணன் மேல உள்ள உன்னதமான பிரேமம். மாதுரியோஜ்வல பிரேமாச்சே ஸ்ரீ ரூபானுக பக்தி தான். ரூபகோசாமியுடைய மனோபாவம் என்ன, அந்த பக்தி என்னன்னு கத்துக் கொடுக்க வந்தார். கௌர சக்தி சொரூபாய ஸ்ரீ ரூபானுக பக்தி தான். கௌர சக்தி சொரூபாய ரூபானுக வராயதே. ரூபகோசாமிய போதனைகளை சின்சியரா பிராக்டிஸ் பண்ணி பிரச்சாரம் பண்றோம். நமோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய போதலே ஸ்ரீமதே பக்தி சித்தாந்த சாரஸ்வதி நாமினே ரிஷபானு தேவி தைத்தாய கிருபாப்தே கிருஷ்ண சம்பந்த விஞ்ஞான தாயினே பிரபவே நமக. மாதுரியோஜல பிரேமாச்சே ஸ்ரீ ரூபானுக பக்தி ஸ்ரீ கௌர கருணா சக்தி விக்கிரகாய நமஸ்து. ஸ்ரீ கௌர கருணாச சைத்தன்ய கருணையின் சொரூபம் அது. ஆச்சாரியர்கள சாதாரணமான ஆள் இல்ல, நம்ம ஆச்சாரியர்களாம். நமஸ்தே கௌரவாணி ஸ்ரீமூர்த்தியே தீனதாரினே கௌரவாணி சைத்தன்ய போதனைகளை பிரச்சாரம் பண்ண வந்தார். ரூபானுக்கு ருத்தார்த்த சித்தாந்த தொந்தகாரினே நமக. பக்தி சித்தாந்த மகாராஜ் வந்து தன் குருவுடைய போட்டோ வச்சு சன்னியாசம் எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா அவர் காட் பிரதரும் கிடையாது. இப்ப ஆக்சுவலி எப்படின்னா சன்னியாசம் எப்படி எடுத்துக்கணும்னா, ஒண்ணு குருட்ட போய் சன்னியாசம் வாங்கணும். குரு இல்லைன்னா அவருடைய ஆன்மீக சகோதரர், காட் பிரதர் இல்ல, குருவோடைய ஆன்மீக சகோதரர், இல்லாட்டி தன்னுடைய ஆன்மீக சகோதரர், அவங்க கிட்ட போய் சன்னியாசம் வாங்கலாம். பக்தி சித்தாந்த மகாராஜுக்கு ஆன்மீக சகோதரன் கிடையாது, அவர் குருவோடைய ஆன்மீக சகோதரன் கிடையாது. தென் பிரபுபாத் சன்னியாசம் எடுத்தார். இன்னைக்கு பிரபுபாத் சன்னியாசம் எடுத்த லீலை.
3 முறை அவர் குரு கனவுல வந்து சொல்றாரு பிரபுபாத், அபய் நீ சன்னியாசிடு, அபய் சார் நீ சன்னியாசிடு. 1950 இருந்து ஆரம்பிச்சது. நான் எனக்கு தெரிஞ்சு அப்ராக்சிமேட்டா சொல்றேன், எக்ஸாக்டா மறந்துட்டேன். 1950 சம்திங் 59ல ஒரு சன்னியாசி எடுத்தது. 1959 சன்னியாசி எடுத்தது. பட் இந்த சன்னியாசி எடுக்கணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப நாளா வந்துட்டு இருக்கு. எப்பனா ஒரு அதுல வந்து லக்னோல ஒரு பார்மசி ஸ்டார்ட் பண்ணார் பிரபுபாத். பிரபுபாத வந்து முதல்ல லக்னோல ஒரு பார்மசி ஸ்டார்ட் பண்ணாரு, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்பவே குரு மகாராஜ் வந்து ட்ரீம்ல சொல்றாரு, அபய் நீ சன்னியாசி எடு. பிரபுபாத் வந்து அப்போ வந்து ஃபேமிலி மேன், ஒரு குடும்பம் இருக்கு, குழந்தை இருக்கு, பிசினஸ் போயிட்டு இருக்கு, அவர் சன்னியாசி எடுக்கல. அதுக்கப்புறம் அலகாபாத் பிரயாகில ஒரு பார்மசி ஸ்டார்ட் பண்ண, அது சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. பிரயாகில வந்து பிரபுபாத் வந்து ஒரு பார்மசிட்டிக்கல் இது ஸ்டார்ட் பண்ணாரு, அது ரொம்ப சக்சஸ் ஆயிடுச்சு. பிரபுபாத் என்ன சொல்றாரு ஒரு கட்டத்துல, அவருடைய பயோகிராஃபில இருக்கு, அவர் லீலாமிரதத்துல, இந்த மாதிரி பிசினஸ் பீக்ல போச்சுன்னா அவர் டாடா பிர்லாவோட ஃபர்ஸ்ட் இந்தியாவில் முதல் கோடீஸ்வரனா இருப்பாரு. ஆல் ஆப்ஷன் எல்லாம் தலைகீழ போச்சு, எல்லாம் லாஸ், நஷ்டம் ஆயிடுச்சு. ஹோல் பிசினஸ் லாஸ். கடையில் இருந்தவனே எல்லாம் திரும்பி போயிட்டான், கஜானால காலி பண்ணிட்டான். அதுக்கப்புறம் தேர்டு வந்து வேற எங்க இடத்துல ஸ்டார்ட் பண்ணாரு, மேபி டெல்லியிலயோ பாம்பிலேயோ, அதுவும் ஃபெயிலியர் ஆச்சு. வியாபாரம் தொடங்குறதெல்லாம் ஃபெயிலியர் ஆகுது. அகைன் அண்ட் அகைன் அகைன் அண்ட் அகைன் பக்தி சித்தாந்தம் வந்து கடவுள் வந்து சொல்றாரு, அபயச்சரன் நீ சன்னியாசி எடு, அபயச்சரன் சன்னியாசி எடு. 1959ல பிரபுபாதா வந்து எல்லாத்தையும் எவ்ரிதிங் லாஸ்ட். அவருடைய வியாபாரம் போயிடுச்சு, எல்லாம் நஷ்டமாச்சு, ஒண்ணுமே சக்சஸ் ஆகல. ஹை பீக்ல போயிட்டு இருந்ததெல்லாம் அப்படி அண்டர்நீத் டவுன் ஆயிடுச்சு. ஃபேமிலில எல்லாம் ஒரே ப்ராப்ளம், பசங்க எல்லாம் வந்து கம்ப்ளீட்லி அவ்வளவுதான். என்ன ஒரு என்ன பிசினஸ் எல்லாம் விட்டு என்ன இப்படியா என்ன அதுன்னு எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிரபுபாத் பார்த்தாரு, யஷாகம் அனுகிரகணானி ஹரே தத்தனம் சனை. கிருஷ்ணா ஒருத்தர் கருணை பண்றாருன்னா முதல்ல அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்துருவாரு. குரு மகாராஜ் வந்து ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருக்காரு, அது இட்ஸ் நாட் ஆர்டினரி ட்ரீம். ஒரு நம்ம கனவுல குரு மகாராஜ் வராரு, பிரபுபாதர் வராருன்னு அது கனவு இல்லை. ஆக்சுவலி அது கனவு இல்லை, அவங்களுடைய தரிசனம், அவங்களுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்குதுன்னு அர்த்தம். நம்ம கனவுல வந்து சினிமா நடிகர் வந்து அது கனவுதான், அது கனவுதான். நம்ம கனவுல வந்து ஆகாசத்துல பறக்கிற மாதிரியோ இல்ல புலி துரத்துற மாதிரி எல்லாம் இதெல்லாம் கனவு, இதெல்லாம் வந்து ஒண்ணுத்துக்காகாத கனவு. ஆனா நம்ம கனவுல வந்து குரு மகாராஜ் வராரு, குரு மகாராஜ் கீர்த்தன் பாடிட்டு போற மாதிரி, இல்ல குரு மகாராஜ் நம்ம தரிசனம் பண்ற மாதிரி, இல்ல வந்து பிரபுபாத தரிசனம் பண்ற மாதிரி பார்த்தோம்னு சொன்னா அது கனவல்ல, அது நிஜம், அது அவங்க அனுகிரகம். நிறைய பக்தர்களுக்கு அப்படிதான். நிறைய பக்தருடைய கனவுல நீங்க நம்மளுடைய ஆச்சாரிய சம்பிரதாயத்துல நீங்க நிறைய ஆச்சாரிய சரித்திரம் பாருங்க, அவங்க கனவுல பகவான் வந்திருப்பார். மாதவேந்தர் இப்படி கனவுல 2-3 முறை கோபால் வர்றாரு, கனவுல வந்து சொல்றாரு. நாரத முனியோட கனவுல வராரு, மாதவேந்திரபுரியோட கனவுல வராரு, ரூப கோசாமியோட கனவுல வராரு, சனாதன் கோசாமி. அப்ப என்ன, அது கனவல்ல, அது நிஜம். பகவானும் அவர் பக்தரும் நம்ம கனவுல வந்து அது கனவல்ல, அது நிஜம். நம்ம ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். ஏன்னா யார் ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சாரணம் பண்ணி தினமும் நம்ம சாண்டிங் பண்றோம், பிரபுபாத் புக் படிக்கிறோம், பகவானுக்கு சேவை பண்றோம்னா அன்று இரவு அவங்க நம்மளை ஆசீர்வதிக்க கூட வந்திருக்கலாம். இந்த குழந்தை வந்து நல்லா பக்தி பண்றாரு, பிளஸ் பண்றதுக்காக வந்திருக்கலாம், தரிசனம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கலாம். அது வந்து நிஜம், அது கனவு அல்ல, அது கற்பனை அல்ல. 3 முறை பிரபுபாதர் கனவுல வந்து சொல்றாரு சித்தாந்த மகாராஜ், நீங்க சன்னியாசி எடுக்கணும், சன்னியாசி எடுக்கணும். தென் இதுதான் ரைட் டைம். பிரபுபாத் பார்த்தாரு, குரு மகாராஜ் வந்து சொல்றாரு, அப்ப இது கனவல்ல, இது நிஜம். ஏன் குரு மகாராஜ் விரும்புறாரு நான் சன்னியாசி எடுக்கணும்னு. பிரபுபாத் தாங்கிட்டே இருந்தாரு. அண்ட் பிரபுபாத் தன்னை தயார்படுத்திக்கிட்டு இருந்தாரு. முதல்ல நான் ஒரு குடும்பஸ்தன், நான் எப்படி சன்னியாசி எடுப்பேன், எனக்கு மனைவி இருக்காங்க, குழந்தை இருக்காங்க, வியாபாரம் இருக்கு. இப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் எடுத்துட்டாரு, வியாபாரம் எல்லாம் போயிடுச்சு. தென் ஆட்டோமேட்டிக்கா ஒரு சன்னியாசி எடுத்து ஆகணும். அதுவும் ரொம்ப சூப்பரா அற்புதமான ஒரு லீலை தான். பிரபுபாதர் வெளியில போயிட்டு வர்றாரு, அவங்க வைஃப் என்ன பண்ணாங்க, பாகவதம் செட்டை வந்து பேப்பர் காரனுக்கு போய் டீ பிஸ்கெட் வாங்கி சாப்பிட்டு, அப்பேற்பட்ட ஒரு மனைவி அவருக்கு. இது என்ன, பிரபுபாதர் எவ்வளவு பணிவான ஆச்சாரியர்னா, ஒரு ஆச்சாரியர் ரொம்ப பணிவா இருந்தாலே இப்படி பேச முடியும். அவர் ஒரு கிளாஸ்ல சொல்றாரு, பாகவதம் கிளாஸ்ல, இந்த மாதிரி எல்லா பக்தரும் உட்கார்ந்து இருக்காங்க. பிரபுபாதர் சொல்றாரு, நான் எங்க அப்பாட்ட போய் சொன்னேன், எனக்கு இந்த மனைவியை பிடிக்கல, நான் டைவர்ஸ் பண்றேன். இப்போ பிரபுபாதர் கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த ரஜினிங்கிற மாதாஜி இருக்காங்க இல்லையா, ரஜினி கரெக்டா அவங்க தான் வைஃப் பேரு, ரைட். அவங்கள கல்யாணம் பண்ணாங்களா? ரஜினி இல்ல, ராதா. ரஜினி வந்து பிரபுபாடைய அம்மா, கௌர்மோடைய வைஃப் தான் ரஜினி. பிரபுபாடைய வைஃப் பேர் ராதான்னு நினைக்கிறேன். ராதா, ரைட். சோ இந்த மனைவியை அவருக்கு பிடிக்கல, ஏன்னா அவங்க கிருஷ்ண கான்சியஸ்ல
பிரபுபாத் வந்து பை பர்த் அவங்க அப்பா வந்து அப்படி வந்து வைஷ்ணவரா பண்ணியிருந்தார். இங்க கூட பார்த்து ஒரு குழந்தை துப்பாக்கி வச்சிருந்தது. அது வேண்டாம், நம்ம கர்த்தால் கொடுத்து பழக்குவோம், மிருதம் கொடுத்து பழக்குவோம். குழந்தை ஆசைப்படுவாங்க, நோ கண்ணா நம்ம அதெல்லாம் இஸ் வெரி பேட், அது யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம கர்த்தால் வச்சுக்குவோம். அந்த குழந்தை என்ன துப்பாக்கி வச்சு யாரையா சொல்றோம்னு பார்க்கணும் இல்லையா? அந்த மூடு வந்து ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், கர்த்தால் வாசிக்கிறோம். பிரபுபாத் அப்படிதான், பிரபுபாத் அப்பா அப்படிதான் பண்ணாரு. குழந்தையில அந்த குழந்தைக்கு வந்து பிரபுபாத் அப்பா வந்து ஒரு வைஷ்ணவரா இருந்ததுனால அவர் என்ன நினைச்சாரு, என் பையன் வந்து ஒரு பாகவதரா வரணும், அவன் வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும், பாகவதம் சொல்லி கொடுக்கணும், அவர் பியூர் டிவோட்டியா வரணும். பிரபுபாடைய அப்பாவுக்கு வந்து அவ்வளவு ஆசை தன் மகன் வந்து ஒரு தூய பக்தரா வரணும்னு. அவர் வந்து அவங்க பிரபுபாடைய அம்மா ரஜினியும் அவங்க மாமாவும் சொல்றாங்க, என் பையன் லண்டன்ல போய் படிச்சுவாங்க. அப்பா ஒத்துக்க மாட்டேன்ட்டாரு. நீங்க லீலாமிரதத்துல இருக்கு, அவங்க அப்பா லண்டனுக்குலாம் அனுப்ப மாட்டேன், அவன் கெட்டு போயிடுவான்னு, அனுப்ப மாட்டேன், அவன் என்னன்னாலும் இங்கேயே படிக்கணும், நான் லண்டனுக்கு அனுப்ப மாட்டேன்ட்டு. பிரபுபாடைய மாமாவுக்கு என்னன்னா, இந்த குழந்தை வந்து லண்டன்ல போய் பாரிஸ்டர் பட்டம் வாங்கிட்டோம். அந்த காலத்துல வந்து பாரிஸ்டர் டிகிரிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். காந்தி கூட வாங்கியிருந்தான்னு நினைக்கிறேன் பாரிஸ்டர், ரைட்? காந்தி வந்து பாரிஸ்டர் பட்டம் வாங்கியிருந்தாரு. அந்த பாரிஸ்டர் பட்டம்ங்கிறது அந்த காலத்துல ரொம்ப ஃபேமஸ். அது லண்டன்ல போய் படிச்சுட்டு வருது. இன்னைக்கு வந்து தூங்கி எழுந்திரிச்சால லண்டன் போறவங்களா இருக்கிறாங்க. அன்னைக்கு வந்து ஒரு காலத்துல அது ரொம்ப ஃபேமஸா இருந்தது. வெளிநாட்டுல போய் படிச்சா துரைன்னு சொல்லுவாங்க, ஓ துரை வெளிநாடு போயிட்டு வந்திருக்கிறாரு. இன்னைக்கெல்லாம் சாதாரண ஆள் கூட வெளிநாடு போறாங்க வர்றாங்க, அப்படி ஆயிடுச்சு. ஆனா ஒரு காலத்துல இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸா இருந்தது. பிரபுபாடைய அப்பா அது விரும்பவே இல்லை, தான் பையன் வெளிநாடு போகணும், சம்பாதிக்கணும், விரும்பவே இல்லை. அவர் வைஷ்ணவன் ஆகணும் தான் நினைச்சாரு, அப்படிதான் நினைச்சாரு. அப்போ பிரபுபாதர் கல்யாணம் ஆனவொடனே அவர் போய் சொல்றாரு, இந்த வைஃப் எனக்கு பிடிக்கல, அவர் கிருஷ்ணா வைஷ்ணவ வந்து சப்போர்ட்டிவா இல்ல, நான் டைவர்ஸ் பண்ணிடலான் இருக்கேன். அப்போ வந்து பிரபுபாடைய அப்பா சொல்றாரு, இந்த மனைவி உனக்கு பிடிக்கலன்னா அது கிருஷ்ணாவுடைய கருணைன்னு எடுத்துக்கோ, டைவர்ஸ் பண்ணாத, அது நம்மளுடைய கல்ச்சர் இல்ல, நீ டாலரேட் பண்ணிக்க. இத வந்து பிரபுபாதர் அப்புறம் சன்னியாசி எடுத்து கிளாஸ்ல உட்காந்து சொல்றாரு, அன்னைக்கு எங்க அப்பா சொல்லும் போது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லதான், ஆனாலும் அப்பா சொன்னாரு, நான் இன்னைக்கு டைவர்ஸ் பண்ணாம இருந்தேன், இன்னைக்கு நான் சன்னியாசி உட்காந்துருக்கேன். ஜெய் ஸ்ரீ பிரபுபாதுக்கு. இது வந்து ரொம்ப பணிவா இருந்ததுன்னு சொல்ல முடியும். ஒரு ஆச்சாரியர் இதெல்லாம் தன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள வெளியில சொல்லணும் அவசியம் இல்லை இல்லையா? நான் போய் எங்க அப்பாட்ட வந்து எனக்கு பொண்ணு வேண்டான்னு சொன்னேன், டைவர்ஸ் பண்றேன்னு சொன்னேன், எங்க அப்பா வேணான்னு சொன்னாரு, நான் அப்ப கேட்கல, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, திரும்பவும் நான் கேட்டுக்கிட்டேன், அப்புறம் நான் வந்து லைஃப்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன், அதுக்கப்புறம் நான் வந்து சன்னியாசி, இதெல்லாம் வந்து சொல்லணும். நான் சன்னியாசி விரும்பினே எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லையா? ஸோ எவ்வளவு ஹம்பிளா இருந்தா பிரபுபாத் இதெல்லாம் ஓப்பனா சொல்லுவார். அதுதான் பிரபுபாவோட பியூரிட்டி. சன்னியாசம் எடுத்துக்கிட்டாரு. பிரபுபாத் வந்து சன்னியாசம் எடுத்ததுனாலதான் அவருக்கு உலகம் முழுவதும் கிருஷ்ண உணர்வை பரப்ப முடிஞ்சது. ஸோ அதுவும் பிரபு பேசிட்டு இருக்கும்போது சொன்னோம், அது பேசிட்டு இருந்தோம். பிரபுபாத் சன்னியாசம் எடுத்து எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னா, அவருக்கு வந்து தங்க இடம் கிடையாது, பிரசாதம் கிடையாது, ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. நீங்க அந்த பயோகிராபில ஸ்ட்ரகிளிங் அளவுன்னு ஒரு 2-3 சாப்டர் இருக்கு, தனிமை போராட்டம். யாருமே கிடையாது, ஈவன் கார் பிரதர் கூட யாரும் ஹெல்ப் பண்ணல அவருக்கு. அவர்கிட்ட 2 நம்பிக்கை தான். ஒன்னு, என் குரு வந்து எனக்கு ஆர்டர் கொடுத்திருக்காரு, அதனால நான் சன்னியாசி எடுத்துக்கிட்டேன். இன்னொன்னு, என் குருமராஜ் வந்து மேற்கத்தி நாடு போக சொல்லியிருக்காரு, வெஸ்டர்ன் வேர்ல்டு போய் ப்ரீச் பண்ணணும். இந்த 2 குருவோடைய கட்டளை, கிருஷ்ணாவுடைய கருணை, இதை மட்டுமே தான் பிரபுபாத் நம்பி இருந்தார். அதுதான் நம்பிக்கை, வலுவாத நம்பிக்கை. குருவோடைய இன்ஸ்ட்ரக்ஷன் மேலேயும் கிருஷ்ணன் மேலேயும் அசையாத நம்பிக்கை பிரபுபாத். அதை வந்து இப்ப நீங்க குரு மகாராஜ் பார்க்கலாம். சரித்திரத்துல 54வது வருஷம் சன்னியாசம் கொண்டாடுற சன்னியாசிகள் உலகத்துல பாக்குறதே அபூர்வம். சிலெல்லாம் 50 வயசுக்கு அப்புறம் சன்னியாசி எடுப்பாங்க, 60 வயசுக்கு அப்புறம் சன்னியாசி எடுப்பாங்க. 54 வருஷமா ஒருத்தர் சன்னியாசியா இருக்காரு. எவ்வளவு பேர் இருக்காங்க சொல்லுங்க உலகத்துல? முதல்ல உலகத்துல சன்னியாசி பாக்குறது அபூர்வம் இல்லையா? இந்த உலகத்துல சன்னியாசிகளை காண்பது அரிது. எந்த மாதிரி சன்னியாசி? உண்மையான அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்துல வரக்கூடிய ஒரு நேர்மையான ஒரு தூய பக்தரை சன்னியாசியா காண்பது அரிது. அதுலயும் வந்து 54 வருஷமா சன்னியாசமா இருக்கிற ஒருத்தரை பாக்குறது ரொம்ப ரொம்ப அரிது. அப்ப அவரை பாக்குறதே பாக்கியம்னா அவருடைய சீடரா இருக்கிறது என்னன்னு சொல்றது? புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ 54 வருஷமா ஒருத்தர் சன்னியாசியா இருக்காரு, அவரை தரிசனம் பண்ணாலே ஒருத்தர் டிவோட்டி ஆயிடுவாருன்னா அவருடைய சீடரா இருக்கிறத பத்தி என்னன்னு சொல்றது? ஒரே வார்த்தையில சொல்லணும், பிறவி பயனை அடைஞ்சிட்டா ஒழுங்கா அவர் சொல்றதை ஃபாலோ பண்ணா கிருஷ்ணாட்ட போயிடலாம். அவ்வளவுதான். யார் ஒருத்தர் வந்து அத்தகைய ஒரு தூய பக்தரை குருவா பெற்றிருக்கிறாங்களோ அவங்க பிறவி பயன் அடைச்சிட்டாங்க. அப்ப குரு மகாராஜ் சன்னியாசி எடுத்துக்கிட்டது, பிரபுபாதர் சன்னியாசி எடுத்துக்கிட்டது, சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசி எடுத்துக்கிட்டது, ராமானுஜாச்சாரிய சன்னியாசி எடுத்துக்கிட்டது, பாத்வாச்சாரிய சன்னியாசி எடுத்துக்கிட்டது, இது எல்லாமே வந்து நம்மை போல கட்டுண்ட ஜீவாத்மாக்கள், பந்தப்பட்ட ஆத்மாக்களை விடுவிக்குதான்.
சரி பிரபு, இவ்வளவு நேரம் ரொம்ப நாளா சன்னியாசத்தை பத்தி எல்லாம் சொன்னீங்க, நான் எங்க சன்னியாசிய போறது? எனக்கு குடும்பம், மனைவி, குழந்தை, குட்டி எல்லாம் இதெல்லாம் விட்டு போக முடியாது. அப்படி போறது வாய்ப்பும் கிடையாது. அதுதான் அர்ஜுன்கிட்ட சொல்றாரு. பகவத்கீதையினுடைய 5ஆம் அத்தியாயத்துல அர்ஜுன் ஒரு கேள்வி கேட்கிறார். முதல் ஸ்லோகத்துல என்ன கேட்கிறாரு? கிருஷ்ணா, நீங்க 2ஆம் அத்தியாயத்துல செயலை துறக்கணுங்கிறீங்க, அதுக்கப்புறம் பக்தியோடு செயல் ஆற்றணும்னு சொல்றீங்க. இப்ப நான் என்ன பண்றது? செயலை விட்டுடுறதா, சன்னியாசியா போயிடுறதா, இல்ல பக்தியோடு சேவை பண்றதா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, செயலை துறப்பது கரெக்ட் தான், ஆனா அதை காட்டிலும் உயர்ந்தது செயலை வெறுமனே துறப்பதை விட கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுவது உயர்ந்தது. அப்ப துறவுன்னா என்ன? கிருஷ்ணர் துறவுன்னா என்ன சொல்ல வர்றாரு? 5ஆம் அத்தியாயத்துல சொல்றாரு, கிருஷ்ணர் துறவுன்னா என்னன்னா பௌதிக ஆசைகளை துறப்பது, செயலின் பலனை நானே அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை துறப்பது. அவன் தான் உண்மையான துறை. பௌதிக ஆசை நான் அனுபவிக்கணும், இது எனக்காக, இந்த உலகம் படைக்கப்பட்டது எனக்காக, இந்த குடும்பம் எனக்காக, இந்த மனைவி, குழந்தை இதெல்லாம் அனுபவிக்க நினைக்கிறது கட்டுண்டவாது. இதையெல்லாம் நான் துறக்கணும்னு நினைக்கிறத விட இதை எப்படி கிருஷ்ணருடைய சேவைக்காக பயன்படுத்துறது, அவன் தான் உண்மையான துறை. கிருஷ்ண உணர்வு ஒரே வரியில சொல்ல போனா பிரபுபாதர் 5ஆம் அத்தியாயம் 6ஆம் அத்தியாயம் திரும்ப திரும்ப எழுதுறாரு. உண்மையான துறவி யார் என்றால் கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுபவனே உண்மையான துறவி. அவர் பிரகலாதர் மாதிரி பள்ளியில படிக்கிற, ஸ்கூல்ல படிக்கிற குழந்தையா இருக்கலாம், பிரகலாதர் மாதிரி பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தையா இருக்கலாம். அவர் கிருஷ்ண உணர்வுல இருந்தா அவர் துறவி. அவங்க குந்தி தேவி மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், அவங்க யுதிஷ்டிர மகாராஜ் இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தியா இருக்கலாம், அம்பரீஷன் மாதிரி ஒரு பேரரசரா இருக்கலாம், அவர் ஒரு சன்னியாசியா இருக்கலாம், அவர் ஒரு பிரம்மச்சாரியா இருக்கலாம். ஆனா கிருஷ்ண உணர்வுல செயலாற்றினாதான் துறவி. எக்ஸ்டர்னலா வெளிப்படையில இந்த உலகத்தை துறக்கிற உண்மையான துறவி அல்ல. செயற்கையான துறவை காட்டிலும் கிருஷ்ணருக்காக செயலாற்றுவது எவ்வளவு உயர்ந்தது. அதுதான் பகவத்கீதை. அர்ஜுனா, நீ செயலை துறக்கும்னு நினைக்கிற, உன்னால முடியாது, எனக்காக செயல் பண்ணிட்டேன். அர்ஜுனன் நினைக்கிறார், இந்த யுத்தத்தை துறந்துட்டா நான் கிருஷ்ணருக்கு பிரியமானம் ஆயிடுவேன், நான் துறவி ஆயிடுவேன். ஆனா கிருஷ்ணன் சொல்றாரு, இல்ல, நீ எனக்காக செயல் பண்ணுகிறாரு. கடைசி அத்தியாயம் வரும்போது சொல்றாரு, 18ஆம் அத்தியாயத்துக்கு பேரு சன்னியாசி யோகம். கடைசி அத்தியாயம் வரும்போது சொல்றாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு எங்க சரணடைகிறேன், எல்லா தர்மத்தையும் விட்டுருங்க. அப்ப சைதன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு, இந்த வர்ண ஆசிரம தர்மம் கூட 3 குணத்துக்கு உட்பட்டதுதான். பிராமணர் சத்தியமான குணம், சத்திரியன் ரஜோகுணம், வியாபாரி ரஜோகுணம் தமோகுணம் கலந்தது, சூத்திரன் தமோகுணம். அப்போ நான் சன்னியாசி. எப்படி நான் சன்னியாசி? நான் சன்னியாசோட போட்டதுனால சன்னியாசி. அது உடலோட அடையாளம் தானே. சன்னியாசம் எடுத்துக்கிட்டவர் சன்னியாசின்னு சொல்றோம், அப்போ அது ஒரு அடையாளம். கிரகஸ்தன் இல்லற வாழ்க்கையில அப்ப அடையாளம். அப்போ நான் கிரகஸ்தன்னா எதோட அடையாளப்படுத்திடும்? இந்த உடம்பு, எனக்கு ஒரு மனைவி இருக்கு, நான் இந்த உடம்பு என் மனைவியோட இருக்கேன், நான் கிரகஸ்தன். நான் சன்னியாசோட போட்டிருக்கேன், நான் இந்த உடம்பு, நான் சன்னியாசி. அப்போ பிராமண, சன்னியாசி, கிரகஸ்தன் இதெல்லாமே இந்த உடலான அடையாளம் தான். அதனால சைதன்ய மகாபிரபு சொல்ற, நான் கிரகஸ்தன் கிடையாது, நான் சன்னியாசி கிடையாது, நான் பிராமணன் கிடையாது. நீங்க யாரு? கோபி பத பத கமலையோ தாச 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 தாசானு தாச. இதுதான் என்னோட உண்மையான அடையாளம். நம்ம உண்மையான அடையாளம் என்னது? நாம் கிருஷ்ணனுடைய சேவகனுடைய 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 சேவகன். ரைட். அப்ப சன்னியாசம் எல்லாம் எக்ஸ்டர்னல் தான், வெளிப்புறமான ஒரு அடையாளம் தான். அப்ப அதுக்காக வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் நம்ம கிருஷ்ண உணர்வுல கொண்டு வர்றதுக்காக சன்னியாசம் எடுத்துக்கிறாங்க. இல்லாட்டி சன்னியாசம் ஒன்றும் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லை. மேபி சன்னியாசம் எப்ப இம்பார்ட்டன்ட்னா கிருஷ்ண கான்சியஸ் ஸ்பீச் பண்றதுக்காக இம்பார்ட்டன்ட். கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்யறதுக்காக சன்னியாசம் அவசியம், இல்லாட்டி சன்னியாசம் அவசியம் இல்லை. சைதன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கிருஷ்ணோட பிரச்சாரம் பண்றதுக்கு எடுத்தார். பிரபுபாதர் சன்னியாசம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கிருஷ்ணோட பிரச்சாரம் பண்றதுக்கு எடுத்தார். குருவோட கட்டளை எடுத்துட்டார். அதனால சைத்தன்ய மகாபிரபு தென்னிந்தியா யாத்திரை வந்த போது ஒரு கூர்ம பிராமணர் சந்திக்கிறார். கூர்ம பிராமணர் மகாபிரபுட்ட பிரார்த்தனை பண்றாரு, மகாபிரபு எனக்கு குடும்பம் பிடிக்கல, எனக்கு மனைவி வேண்டாம், எனக்கு குழந்தை வேண்டாம், எனக்கு குடும்பம் வேண்டாம், என்ன உங்க கூட கூட்டிட்டு போயிருங்க, நான் உங்க கூட வந்துடுறேன், எனக்கு இதெல்லாம் இல்லற வாழ்க்கை வேண்டாம். கிருஷ்ணா, ஓ மகாபிரபு, நீங்க கிருஷ்ணர், நீங்க சொன்னீங்க பகவத்கீதை துக்க ஆலயம் அசாஸ்வதம், இந்த உலகம் துன்பம் இருக்கு, நிலை இல்ல, என்ன உங்க கூட அழைச்சிட்டு போயிருங்க மகாபிரபு, என்னால உங்களை பிரிஞ்சிருக்க முடியாது, என்ன உங்க கூட கூட்டிட்டு போயிருங்க. மகாபிரபு சொல்றாரு, நோ, கிடையாது, நீங்க அப்படி செயற்கையான துறவு பண்ண முடியாது, உங்களுக்கு மனைவி இருக்காங்க, குழந்தை இருக்காங்க, நீங்க ஃபேமிலியில இருக்கீங்க, உங்களால பண்ண முடியாது. பட் நீங்க இதை செய்தால், நீங்க இதை பண்ணினா நீங்க இந்த உலகத்துக்கே குருவா இருக்கலாம். என்ன பண்ணணும்?
यारे देखो तारे का वो कृष्ण उपदेश हमारा क्या गुरु हो या तारा ये देश. நீங்க குடும்பஸ்தரா இருங்க, உங்க பிள்ளைகளை பார்த்துக்கங்க, நீங்க குடும்பத்தை நல்லபடியா நடத்துங்க. அதே சமயம் நீங்க எங்க போனாலும் யாரை பார்த்தாலும் கிருஷ்ணரை பத்தி சொல்லுங்க, கிருஷ்ண நாமத்தை பத்தி சொல்லுங்க. இந்த மாதிரி நீங்க உலகத்துக்கே குருவா இருக்க முடியும். சோ குருவா இருக்கணும்னா ஒருத்தர் சன்னியாசி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி பாத்தீங்கன்னா நித்யானந்த பிரபு வந்து அவதூதா. அவர் சன்னியாசி கடந்து அவர் புறவுடல் சார்ந்த எந்த ஒரு சிந்தனையும் இல்லாதவர். அவர் முழுக்க முழுக்க கிருஷ்ணனுடைய பிரேமத்துல மூழ்கி இருப்பவர் நித்யானந்த பிரபு. திடீர்னு போய் கங்கையில குதிச்சிடுவார், முதல்ல மேல பிரயாணம் பண்ணுவார். திடீர்னு புலிவாலை பிடிச்சி ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு இருப்பார். சோ நித்யானந்த பிரபு வந்து இது வந்து தன்னை உணர்ந்து, அதாவது என்ன சொல்றதுன்னா அவர் உன்னதமான நிலையில இருந்த ஒரு தூய பக்தர், பக்தியினுடைய பிரேமத்தை அனுபவிச்சவர். மகாபிரபு கூப்பிட்டு சொல்றாரு, நித்யானந்த பிரபு நீங்க வந்து மேரேஜ் பண்ணணும்னு. நித்யானந்த பிரபு வந்து ஆல்மோஸ்ட் சன்னியாசம் அடைகிறது. ஆனா மகாபிரபு சொன்னாரு, நான் வந்து சன்னியாசம் எடுத்துக்கிட்டேன், நான் போக முடியாத இடத்துக்குள்ள நீங்க போகணும், நான் எங்கெல்லாம் போய் யாரெல்லாம் அப்ரோச் பண்ண முடியாதோ அங்கெல்லாம் நீங்க போகணும், நீங்க வந்து கிரகஸ்தரா இருக்கிறாரு. நித்யானந்த பிரபு கிரகஸ்தராயிட்டாரு. சோ நம்ம கிரகஸ்தரா இருக்கிறோமா, சன்னியாசியா இருக்கிறோமா, பிரம்மச்சாரியா இருக்கமா, குடும்பஸ்தரா இருக்கமாங்கிறதுல ரெண்டாவது, கிருஷ்ண உணர்வை எவ்வளவு தீவிரமா எடுத்துக்கிட்டோம், கிருஷ்ணருக்காக மட்டும் செயலாற்றுறோமா, கிருஷ்ண உணர்வுல இருக்கிறோமா, செயலுடைய பலனை அனுபவிக்கும் நினைக்காம அதை கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் பண்றோமா, அப்போ அவர் துறவியும் சன்னியாசிமாவார். இதுதான் பகவத்கீதையுடைய ஸ்டேட்மெண்ட். யார் வந்து துறவி அப்படின்னா கிருஷ்ணருக்காக செயலாற்றுபவனே உண்மையா. நீங்க நான் சொல்றது உண்மை இல்லைன்னு சொன்னா நீங்க பகவத்கீதை 6ஆம் அத்தியாயத்து பொருளுரை 5ஆம் அத்தியாயத்து பொருளுரையில பாருங்க, ரிப்பீட்டடா பிரபுபா சொல்றாரு, கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுபவனே உண்மையான துறவியும் சன்னியாசியும் யோகியுமாவான். கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுபவனே உண்மையான துறவியும் சன்னியாசியும் ரிப்பீட்டடா சொல்றாரு பிரபுபா. So the consciousness is very very important. அந்த உணர்வு தான் ரொம்ப அவசியம். அதனால பாகவதம் சொல்லுது, நம்ம எந்த தர்மத்தை வேணாலும் பின்பற்றலாம். ஒருத்தர் கிரகஸ்த தர்மத்தை ஒழுங்கா பண்ணலாம், ஒருத்தர் சன்னியாச தர்மத்தை ஒழுங்கா பின்பற்றலாம், ஒருத்தர் பிரம்மச்சாரி தர்மத்தை ஒழுங்கா பின்பற்றலாம். ஆனா கிருஷ்ணரை திருப்திப்படுத்தல, அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். தர்ம சனுஷிதா பும்சா விஷக்ஷேன கதாசுயா நோத்பாதையை எதிரதிம் ஸ்ரமையை வெகி கேவலம். சிம்பிளி வேஸ்ட் ஆஃப் டைம். ஒருத்தர் பர்ஃபெக்ட் சன்னியாசியா இருக்காரு, ஆனா கிருஷ்ணரை பத்தி எங்கேயுமே பேசல, கிருஷ்ண பக்தி தீவிரமா இருக்குன்னா வாட் இஸ் தி யூஸ்? அவர் சன்னியாசம் என்ன பிரயோஜனம்? ஒருத்தர் குடும்பஸ்தரா இருக்காரு, கிருஷ்ணர் வழிபடலாம், என்ன பிரயோஜனம்? குடும்பஸ்தரா இருக்காரு. ஒருத்தர் இல்லற தர்மத்தை ரொம்ப பர்ஃபெக்டா செய்யறாரு, ஒருத்தர் இல்லற தர்மத்தை ரொம்ப அழகா கடைபிடிக்கிறாரு, ஆனா கிருஷ்ண பிராக்டிஸ் பண்ணல, வாட் இஸ் தி யூஸ்? சிம்பிளி வேஸ்ட் ஆஃப் டைம். அப்போ கிரகஸ்தரா இருக்கிறோமா, சன்னியாசி இருக்கிறோமா முக்கியம் இல்ல, கிருஷ்ண உணர்வுல செயலாற்றுமா, கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறோமா, அதுதான் முக்கியம். அந்த மாதிரி இந்த உலகத்தையே குருவா இருக்க முடியும். நிறைய கிரகஸ்த குருமார்கள் இருக்காங்க இஸ்கான்ல. ஈவன் ஸ்ரீ சம்பிரதாயத்துக்கு கூட நிறைய கிரகஸ்த குருமார்கள் இருக்காங்க. சோ சன்னியாசங்கிறது வந்து நம்ம வந்து ஏதோ நினைச்சு கூடாது, உங்க காட்டுல போய் வாழ்வாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருப்பாங்க, அப்படி இல்லை. நிர்பந்தே கிருஷ்ண சம்பந்தே யுக்த வைராகியம் வச்சது. பக்தி சித்தாந்த மகாராஜ் எல்லா விதமான எக்யூப்மெண்ட்ஸும் கிருஷ்ணோட சர்வீஸ் யூஸ் பண்ணாரு. அவர் சன்னியாசி ஆக்சுவலி. அப்பவே அவர் வந்து மோட்டார் கார்ல போனாரு, கோட் ஷூட் போட்டுக்கிட்டாரு. நீங்க பக்தி சித்தாருடைய லைஃப் ஹிஸ்டரி பாருங்க. ஒரு சன்னியாசி இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு ஆச்சரியமா இருக்கும். இங்கிலீஷ்ல தான் பேசுவார், அவர் இங்கிலீஷ் யாருக்கு புரியவும் செய்யாது, அப்படி இருக்கும். நீங்க வேணா யோசிச்சு பாருங்க. நான் சொல்றது உங்களுக்கு சந்தேகமா இருந்தா பக்தி சித்தாந்தமாருடைய கமெண்ட்ரி வந்து பிரம்மசமீதிக்கு இருக்கு. அந்த பிரம்மசமீதி இங்கிலீஷ் வெர்ஷன் எடுத்து படிங்க. பக்தி சித்தாருடைய லெட்டர்ஸ் புரியவே செய்யாது, அவ்வளவு ஹை கிளாஸ் இங்கிலீஷ் வருது. ப்ராப்பர் இங்கிலீஷ் யாராவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பிரபுபாவுடைய ஆங்கிலம் வந்து யாருனாலும் புரிஞ்சுக்க முடியும், ஆனா பக்தி சித்தாந்த ஆங்கிலத்தை வந்து ஆங்கில பண்டிதர்களாலே புரிஞ்சுக்க முடியாது. அப்படி வந்து ஹை கிளாஸ் இங்கிலீஷ் அவர் யூஸ் பண்ணிருக்கிறதெல்லாம் ஆங்கிலத்தில் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. ஆங்கிலேயருக்கு சமமா உட்காந்து பேசியிருக்காரு. அந்த போட்டோஸ் எல்லாம் இருக்கு நெட்ல. அவரை இன்வைட் பண்ணி அவருக்கு வந்து ட்ரீட் கொடுத்துருக்காங்க, பீஸ்டிக் விருந்தெல்லாம் கொடுத்துருக்காங்க பிரிட்டிஷ்காரங்க, அவர் கௌரவப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்ணியிருக்காரு சன்னியாசி. அவரு சன்னியாசி இதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஆக்சுவலி. அதான் யுக்த வைராகியம். பிரபுபா இருந்து வெளிநாட்டுக்கு போனாங்க. முன்னெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இல்ல இந்தியாவில் சன்னியாசம் எடுத்துக்கிறோம், கடல் கடந்து போக மாட்டாங்க. பிரபுபா போனாரு. அவர் சம்ஸ்காரம் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு, யாகம் பண்ணி வச்சிருக்காரு. எதுக்காக? கிருஷ்ணா கான்சியஸ் வந்து கல்டிவேட் பண்ணணும், ப்ரீச் பண்ணணும், டெவலப் பண்ணணும், நிறைய பேர் கிருஷ்ண கான்சியஸ் கிடைக்கணும். அதுதான் கோல், அதுதான் கோல். ஸோ இப்படி பிரபுபாதர் வந்து அவருடைய சன்னியாசி லீலை, அவர் சன்னியாசி எடுத்துட்டு உலகம் முழுவதும் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணியிருக்காரு.
அதோடைய விளைவு தான் இன்னைக்கு எல்லா நாடுகளிலும் இன்னைக்கு பிரபுபாவுடைய தாமரை பாதம் பட்டதுனாலதான் இன்னைக்கு மலேசியா, சீனா, ரஷ்யா, ஜெர்மன் இந்த மாதிரி நாடுகள்ல கூட கிருஷ்ண உணர்வுனா என்னன்னே தெரியாம இருந்த நாடுகள் இன்னைக்கு வந்து இங்க ராதாஷ்டமி கொண்டாடுறோம், வந்து ஜென்மாஷ்டமி கொண்டாடுறோம், இங்க வந்து எல்லாம் பண்றோம் அப்படின்னா பிரபுபாவுடைய காரணம் என்ற கருணை. அதனால நம்ம அவங்ககிட்ட பிரார்த்தனை செய்வோம். இந்த சந்நியாசங்கிற உணர்வு நமக்குள்ள இருக்கணும். துறவுங்கிற ஒரு துறவு மனப்பான்மைனா எனக்கு கிருஷ்ணர் மேல அட்டாச்மெண்ட் இருக்கணும், இந்த மெட்டீரியல் மேல டிட்டாச்சா இருக்கணும். அவன் தான் துறவி. மெட்டீரியல் மேல டிட்டாச்சா இருக்கணும். பௌதிக உலகத்துல பற்றுதல் இருக்கக்கூடாது. கிருஷ்ணர் மேல பற்றுதல் இருந்தா அவர் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் ஒரு துறவிதான். அதை நாங்க பேசிட்டு போது சொன்ன ரூப கோசாமியோட கோட்டு. ரூப கோசாமி என்ன சொல்றாரு? இகாயஸ்ய ஹரேர்தாச கர்மனா மனுஷா கிரியா நிகிலச்சவஸ்தானு ஜீவன் முக்த சுவச்சரி. வாழும் போதே முக்தி பெற்றவர். யாரு வாழும் போதே முக்தி பெற்றவர்? தன்னுடைய உடலால, மனதால, வார்த்தையால கிருஷ்ணருக்கு சேவை பண்றவரு வாழும் போதே முக்தி பெற்றவர் தான். அவர் முக்தியெல்லாம் நீ தனியாக அடைய வேண்டியதில்லை இல்ல. So practicing Krishna consciousness is not ordinary thing. கிருஷ்ண உணர்வை பின்பற்றுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அது துறவரத்துக்கு மேல. ரைட்? சோ நமக்கு எல்லாருக்கும் அந்த ஒரு வாய்ப்பு பிரபுபாதர் கொடுத்திருக்கிறாரு. நல்லபடியா பண்ணி நம்ம பிரபுபாதருக்கு ஏதாவது நம்ம பிரபுபாதர் வந்து அவருடைய நேரத்தை வந்து நமக்கு கிருஷ்ண உணர்வு கொடுக்கறதுக்காக பிரபுபாதர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில 24 மணி நேரம் சில நேரம் தான் தூங்கியிருக்காரு. நேற்று கூட பக்தி வினோத் தாக்கூரை பத்தி பேசியிருந்தோம். 2 மணி நேரம் தான் தூங்கியிருக்கிறாரு. இந்த மாதிரி பிரபுபாதர் வந்து புஸ்தகத்தை உட்காந்து எழுதி பாகவதம் டிரான்ஸ்லேட் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. நம்ம படிக்கணுங்கிறதுக்காக இவ்வளவு நேரம் ஒதுக்கி இருக்காருன்னா இப்ப எவ்வளவு முக்கியம் பிரபுபாதர் புஸ்தகம் வாசிக்க வேண்டியது. இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கணும். ஸோ பிரபுபாதர் நம்ம படிக்கணுங்கிறதுக்காக இவ்வளவு நேரம் உட்காந்து எழுதியிருக்காரு. சன்னியாசம் எடுத்து டாலரேட் பண்ணிட்டு எல்லாம். நீங்க பிரபுபாதர் மாதிரி டாலரன்ஸ் பார்க்கவே முடியாது. பிரபுபாதர் வந்து சன்னியாசம் எடுத்து அமெரிக்கா போறதுக்கு முன்னாடியே சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அவருடைய சீடர்கள் அமைச்சிருந்தாங்க. திரும்பி ஓடி வந்துட்டாங்க. அங்கெல்லாம் பிரச்சாரமே பண்ண முடியாது. ஜெர்மனுக்கு அமைச்சிருந்தார். பக்தி சித்தாந்த மகாராஜ் 3-4 டிசேபிள் அமைச்சிருந்தாரு. போன வேகத்தை திரும்ப வந்துட்டாங்க. அங்கெல்லாம் முடியாது, நம்மளுடைய சன்னியாசமே போயிருந்து வந்துட்டாங்க. ஆனா பிரபுபாதர் வந்து அவருக்கு யாருமே கிடையாது. எந்த ஒரு ஹெல்ப்பும் கிடையாது. கவர்மெண்ட் சைடு இந்தியன் கவர்மெண்ட் சப்போர்ட்டும் கிடையாது. அவருடைய கார்பரேட் சப்போர்ட்டும் கிடையாது. எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. வேறுமனே குருவோடைய ஆசீர்வாதம், கிருஷ்ணாவுடைய கருணை, இது ரெண்டே தான் நம்பி போனேன். हरे कृष्ण। जय श्री प्रभुपाद की, श्री चैतन्य महाप्रभु की। हरे कृष्ण। बहुत बदल